கண்ணெதிரே தோன்றினாள். அந்த வேலைக்காரி தான் ருத்ரா வீட்டு மருமகன்னு இப்பவே எல்லாரும் முன்னாடி ஓபன் பண்ணிரலாமே. இப்பவே அதை பண்ணக்கூடாது ஷாம். ஏன் மேடம்? ஆகாஷ்க்கும் திவ்யாவுக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணி இன்விடேஷன் அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்ததுக்கு அப்புறம் கல்யாணம் நடக்கிற நேரத்துல பொண்ணு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு கேள்விப்பட்டதும் நான் எப்படி கலங்கி நின்னேனோ அதே மாதிரி அந்த ருத்ராவும் நிக்கணும். இந்த கல்யாணத்தை வச்சு நீங்க சொல்ற மாதிரி ருத்ராவை எப்படி மேடம் பழி வாங்க முடியும்? முடியும். அனிதாவுக்கும் சிவாவுக்கும் தான் கல்யாணம்னு ருத்ரா எப்பவும் முடிவு பண்ணிட்டா. அதனால அவங்க 2 பேருக்குமான கல்யாண ஏற்பாட்டை ருத்ரா பண்ண ஆரம்பிச்சிடுவா. என்ன மாதிரியே அவளும் ஊருக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுத்து சிவா அனிதாவோட கழுத்துல தாலி கட்டுற நேரத்துல அவனுக்கும் சக்திக்கும் கல்யாணம் நடந்த விஷயத்த எல்லார் முன்னாடியும் ஆதாரத்தோட வெளியிடுவேன். தன்னோட பிசினஸ் வாரிசா நினைச்ச சிவாவும் தன்னோட மகளா நினைச்ச சக்தியும் நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களேன்ற மனவேதனையில அவ அப்படியே தவிச்சு துடிக்கிறத என் கண்ணால பாக்கணும். அப்பதான் ஆத்திரம் அடங்கும். அப்படின்னா சிவா அனிதா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுற வரைக்கும் இந்த கல்யாண விஷயத்த நாமளும் யாருக்கும் தெரியாம பாத்துக்க போறோமா மேடம்? அதை எப்படி சும்மா இருக்க முடியும்? அப்பப்ப அந்த வேலைக்காரி சக்திக்கும் சிவாவுக்கும் இந்த கல்யாணத்தை வச்சு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து தவிக்க வச்சுட்டே இருக்கணும். அதுக்கு உங்களோட ஹெல்ப்பும் தொடர்ந்து தேவைப்படும் சிவமணி. மேடம், இந்த விஷயம் சம்பந்தமா எந்த நேரத்துல என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்றேன். என்ன சொல்றீங்க சுந்தரம்? ஆமா மேடம், இப்ப நான் சொன்ன விஷயம் பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. ஒர்க்கர்ஸ் யாரும் வேலை செய்யாம எல்லாரும் மொத்தமா கூட்டிட்டாங்க. இங்க ஒரே பரபரப்பா இருக்கு மேடம். நீங்க அவங்க கிட்ட பேசி பாத்தீங்களா? நானும் பேசி பார்த்துட்டேன் மேடம். யாரும் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அடுத்து பெரிய அளவுல போராட்டம் நடத்த வாய்ப்பு இருக்கு மேடம். சரி, பிரச்சனையை அந்த அளவுக்கு போக விட்டுறாதீங்க. நீங்க அவங்கள சமாதானப்படுத்திட்டுங்க. நான் நேரடியா அங்க வரேன். ஓகே மேடம். அனிதா, அனிதா. என்ன மம்மி? இங்க வா. சொல்லுங்க மம்மி. என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? Are you fool? உனக்கு அறிவுங்கிறது கொஞ்சம் கூட கிடையாதா? என்னாச்சு மம்மி? எதுக்காக என்ன இப்ப திட்டிட்டு இருக்கீங்க? வா போய் பாப்போம். ஏன் திட்டுறனா? எனக்கு இப்ப வர கோவத்துக்கு உன்னை அறையணும் போல இருக்கு. நம்ம கம்பெனி எம்ப்ளாயி வெங்கடேஷ்க்கு மிஷின்ல கைவிட்டு கை துண்டாயிருக்கு. அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறப்ப நீ கம்பெனில தான் இருந்திருக்க. அவருக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. இமீடியட்டா அவரை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு உங்ககிட்ட கேட்டிருக்காங்க. ஆனா நீ முடியாதுன்னு சொல்லிருக்க. ஆமா மம்மி, அந்த அடிப்பட்ட எம்ப்ளாயரை பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் முடியாதுன்னு சொன்னேன். நீங்களே கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. அடிப்பட்ட ஆளை பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணா ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எவ்வளவு செலவாகும்? மினிமம் 5 lakhs ஆகும். ஒரு எம்ப்ளாயிக்காக கம்பெனி எப்படி மம்மி இவ்வளவு செலவு பண்ண முடியும்? 5 லட்சம் இல்ல, 50 லட்சம் செலவானாலும் அது நம்ம கம்பெனி சைடுல இருந்து கொடுத்து அவரை காப்பாத்தி ஆகணும். ஏன்னா அவரு நம்ம எம்ப்ளாயி. எவ்ரி எம்ப்ளாயி இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. புரியுதா இல்லையா உனக்கு? அவங்க நமக்காக உழைக்கிறாங்க. ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எம்ப்ளாயீஸ் எல்லாரையும் நான் நம்ம குடும்பத்துல ஒருத்தரா தான் பாக்குறேன். அவங்க நல்லா இருந்தாதான் நாம நல்லா இருக்க முடியும். நாம இவ்வளவு பெரிய வசதி வாய்ப்போடு இருக்கிறதுக்கு காரணமே அவங்க உழைப்பு தான். அப்படிப்பட்டவங்களை நாம எப்படி பாத்துக்கணும்? மம்மி, அவங்க என்ன சும்மாவா உழைக்கிறாங்க? அதுக்குதான் மாசம் மாசம் சம்பளம் வாங்குறாங்கல்ல. நம்ம கம்பெனில இருந்து அவங்க தான் பிரைவேட் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கணும். அப்படி எடுத்திருந்தாங்கன்னா
இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகுறப்போ அவங்க அதுல இருந்து ஈஸியா கிளைம் பண்ணிக்கலாம்ல. என் மருமக சொல்றது சரிதானே ருத்ரா? அவங்களோட பாதுகாப்ப அவங்க தானே பாத்துக்கணும். அண்ணி, அவதான் விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்கானா? நீங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் மனிதாபிமானம் ஒண்ணு இருக்கணும் அண்ணி. நம்ம கம்பெனில ஒர்க் பண்ற ஒரு எம்ப்ளாயிக்கு ஆக்சிடென்ட் ஆனா அதுக்கான முழு பொறுப்பையும் நாம தான் ஏத்துக்கணும். ஏன்னா வேலை பார்க்கும்போது ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த ஆளு கேர்லெஸ் எல்லாம் அடிபட்டதுக்கு நாம எப்படி மம்மி பொறுப்பேத்துக்க முடியும்? அவங்க தான் கேர்ஃபுல்லா ஒர்க் பண்ணிருக்கணும். அனிதா, உன்னால எப்படிதான் இந்த மாதிரி மனசாட்சி இல்லாம பேச முடியுதோ? இந்த பொண்ணு ருத்ராமா வீட்டுல வேலை பார்க்குற பொண்ணு தானே. இந்த பொண்ணுகிட்ட நாம உதவி கேட்டு பார்க்கலாம். பாப்பா, சொல்லுங்க ஐயா. என்ன ஞாபகம் இருக்காமா? என்னங்க ஐயா இப்படி கேக்குறீங்க? உங்களை எப்படி ஞாபகம் இல்லாம போகும்? அன்னைக்கு ருத்ராமா வீட்டுக்கு வந்து சோழி போட்டு ஜோசிய சொன்னீங்களே, நல்லா ஞாபகம் இருக்குங்க ஐயா. அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்பேன், மறுக்காம செய்வியாமா? என்னங்க ஐயா, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, என்கிட்ட போய் உதவி செய்வியான்னு கேக்குறீங்க? நான் ஒரு சாதாரண வேலைக்கார பொண்ணு, நான் உங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும்? அது உன்னால முடியுங்கிற உதவினால தான் உங்ககிட்ட கேக்குறேம்மா. அப்படின்னா அது என்னன்னு சொல்லுங்க ஐயா, நான் கண்டிப்பா செய்வேன். நான் உடனே ருத்ராமாவை நேர்ல பார்க்கணுமா? அவங்க கிட்ட என்ன கூட்டிட்டு போறியாமா? என்னம்மா அப்படி பாக்குற? கூட்டிட்டு போவியா? ருத்ராமாவை நேரடியா போய் பாக்குற அளவுக்கு அவங்கள நல்லாவே தெரியுமே, அப்புறம் ஏன் அவங்கள பாக்குறதுக்கு என்கிட்ட உதவி கேக்குறீங்க? நீ சொல்றது உண்மைதாம்மா. அப்படி நினைச்சுதான் நானும் அவங்கள பார்க்க போனேன். ஆனா அங்க இருக்கிறவங்க உள்ள விட மாட்டேங்கிறாங்கம்மா. என்னங்க ஐயா சொல்றீங்க? உங்களை யார் உள்ள விட மாட்டேன்னு சொன்னது? அந்த வீட்டுல ருத்ராம்மா மாதிரியே இன்னொரு அம்மா இருக்காங்களாம்மா. என்ன துரத்தாத குறையா திட்டி வெளியே அனுப்பிட்டாங்கம்மா. யாரு? இந்து அம்மாவா? அவங்க பேரு தெரியலம்மா. அது இந்துமதி அம்மாவா தான் இருக்கும். அவங்க எதுக்கு ஜோசியரை உள்ள விட மாட்டேன்னு சொன்னாங்க? ஆமா, அவங்களுக்கு யாரதான் பிடிக்கும்? அது சரிங்கய்யா, நீங்க என்ன விஷயமா ருத்ராமாவை இவ்வளவு அவசரமா பாக்கணும்னு சொல்றீங்க? சேரக்கூடாதவங்க கூட சேர்ந்து செய்யக்கூடாத பாவத்தை செஞ்சுட்டா அதுக்கு பரிகாரம் தேடணும் இல்லாமா? அதுக்காக தான்மா அவங்கள பாக்கணுங்கிற. மத்தவங்க செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் சொல்ற நீங்களே பரிகாரம் தேடி ருத்ராமா கிட்ட போகணும்னு சொல்றீங்கன்னா ஏதோ நடந்திருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது. என்னங்கய்யா அது? அது அது வந்துமா, என்னால சொல்ல முடியலம்மா. ஜோசியரையா, என்னாச்சு? இப்ப எதுக்கு அழறீங்க? என்னால முடியலம்மா. அந்த அளவுக்கு நான் மனவேதனையில இருக்கம்மா. இல்லங்கய்யா, இருக்கட்டும், நீங்க சொல்ல வேண்டாம். நீங்க சொல்ல முடியாம தவிக்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் உங்களை ருத்ராமா கிட்ட கூட்டிட்டு போறேன். ரொம்ப நன்றிம்மா. ஐயோ, என்னங்கய்யா நீங்க என்ன போய் கும்பிட்டு இருக்கீங்க? சரி வாங்க போலாம். இங்க பாரு அனிதா, எம்ப்ளாயீஸ நல்ல விதமா பாத்துக்காத எந்த கம்பெனியும் நல்ல விதமா வளர்ந்ததா சரித்திரமே இல்ல. நம்ம கம்பெனியோட இந்த டாப் லெவல் வளர்ச்சிக்கு அவங்களோட உழைப்பு தான் காரணம். அந்த அளவுக்கு நான் அவங்கள பாத்துக்கிட்டேன், அவங்களும் என்ன நம்புறாங்க. ஆனா நீ ஒரே நாள்ல அந்த நம்பிக்கையை மொத்தமா கெடுத்துட்டு வந்துட்ட. மம்மி, நான் அப்படி சொல்லல. நீ எதுவும் பேசாத. கம்பெனியோட சேர்மன் ஆயிட்டா ஆனவும் தலைக்கேறிடுமா உனக்கு? ருத்ரா விடு, நீ இவ்ளோ தூரம் எடுத்து சொல்லிட்டல்ல, இதுக்கப்புறம் அந்த எம்ப்ளாய்ங்களுக்கு ஒண்ணுன்னா அவ நல்ல விதமா பாத்துப்பா. எல்லாமே ஒரு அனுபவத்துல கத்துக்கிறதானே, விடு. அண்ணி, அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கிற ஒருத்தரை காப்பாத்துறத கூட நீங்க அனுபவத்துல தான் கத்துக்கணுமா? நீ கம்பெனில இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு
நீ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும் தானே? ஏன் பண்ணல சொல்லு, ஏன் பண்ணல? அத்த என்ன அத்த, என்னாச்சு? நம்ம மெயின் பிரான்ச்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயி ஒருத்தருக்கு மிஷின்ல கையை விட்டு கை போயிடுச்சான். செலவுக்கு பணம் கேட்டதுக்கு இவ பிரைவேட் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருந்தா அதை வச்சு பாத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கா. இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு எனக்கும் உனக்கும் இந்த விஷயத்தை இவ சொல்லியிருக்கணுமா இல்லையா? இப்ப வரைக்கும் இவ என்கிட்ட இதை சொல்லல. மேனேஜர் சுந்தரம் எனக்கு போன் பண்ணி கம்பெனியோட எம்ப்ளாயீஸ் எல்லாரும் கோவமா இருக்காங்க, ஸ்ட்ரைக் ஆரம்பிக்க போறாங்கன்னு சொல்றாரு. வா நாம 2 பேரும் போய் அது என்னன்னு பார்க்கலாம். இல்ல அத்த, அதுக்கு அவசியம் இல்ல. என்ன சொல்ற? எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு தானே வந்திருக்கேன். அப்ப யூனியன் போராட்டம் அது எதுன்னு சொன்னாரே? ஆமா அத்த, அந்த எம்ப்ளாய்க்கு ஆக்சிடென்ட் ஆனதும் எனக்கு தகவல் வந்துருச்சு. நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவரையும் அவர் ஃபேமிலியும் பார்த்துட்டேன். அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான பணத்தை நம்ம கம்பெனி ஃபண்ட்ஸ்ல இருந்து ரிலீஸ் பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை வராது அத்த. யூனியன்ல பேசி அவங்களையும் சமாதானப்படுத்தி புரிய வச்சுட்டேன் அத்த. இனிமே எந்த தப்பும் நடக்காதுன்னு அவங்களுக்கு நான் உத்தரவாதம் கொடுத்துட்டேன். அவங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு சிவா. அனிதா, உன்னோட கேர்லெஸ்னஸ்னால இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வர இருந்தது பாத்தியா? இப்ப சிவா போய் பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு வரலன்னா யூனியன் ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சிருப்பாங்க. கம்பெனியோட ப்ரொடக்டிவிட்டி அஃபெக்ட் ஆயிருக்கும். அதனால நமக்கு எவ்வளவு லாஸ் ஆகணும் உனக்கு தெரியுமா? 8 கோடி ரூபாய் நஷ்டமாயிருக்கும். அடிப்பட்ட ஒரு எம்ப்ளாயிக்கு 5 லட்சம் ரூபாய் செலவு பண்றதுக்கு கணக்கு பார்த்தேன். இத்தனை கோடி ரூபாய் லாஸ் ஆகுங்கிற விஷயம் உனக்கு தெரியாதா? இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயம். இது கூட உனக்கு தெரியல? அனிதா, அத்தை உன்னை திட்டுறாங்களேன்னு வருத்தப்படாத. ஏன் திட்டுறாங்கன்னு யோசிச்சு பாரு. இன்வாய்ஸ் அதிகப்படுத்த போறாங்கன்னு ஒரே சமயத்துல அதிக மிஷினரிஸை வாங்கி ஸ்டாக் வச்சுக்கிறதுக்கு நீ சைன் பண்ண. ஆனா அது எப்படியோ சமாளிச்சு தடுத்து நிறுத்தி லாஸ் வராம பண்ணியாச்சு. ஆனா இன்னைக்கு இன்னொரு விஷயத்த பண்ணி வச்சிருக்கேன். ப்ளீஸ், பிசினஸ்ல எது பண்ணாலும் கொஞ்சம் நிதானமா பண்ணு, அவசரப்படாத. எதுவா இருந்தாலும் என்ன இல்ல அத்தையை கன்சல்ட் பண்ணிக்கோ. ஓகே? இந்த ஜோசியக்காரனை எதுக்கு இப்ப சக்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்கா? என்ன ஜோசியர் திரும்பவும் வரான்? இவனதான் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு துரத்தி விட்டுட்டோமே. ஆனா இந்த வேலைக்காரி அவனை கூட்டிட்டு வராளே. ஐயோ, இப்ப என்ன சொல்ல போறானோ தெரியலையே. ஐயா வாங்க போலாம். என்ன ஜோசியரே, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஜோசியரே, அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்ன மன்னிச்சிருங்க. என்ன பண்றீங்க நீங்க? சிவா, தூக்க வர. எழுந்துருங்க, எழுந்துருங்க முதல்ல. ஐயா எந்திரிங்க முதல்ல, எந்திரிங்க. என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. நீங்க எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? எனக்கு புரியல. மன்னிக்க முடியாத அளவுக்கு நான் உங்களுக்கு பாவம் பண்ணிட்டேம்மா. என்ன பாவம் பண்ணா? அப்படி என்ன நீங்க பாவம் பண்ணீங்க? அம்மா, அன்னைக்கு நான் இங்க வந்து சோழி உருட்டி நான் சொன்ன ஜோசி எல்லாம் போய்மா. சோழி உருட்டினப்ப ரெட்டப்பட விழுந்திருக்கம்மா. அப்படி ரெட்டப்பட விழுந்தா உத்தியோகத்துல இருக்கிறவங்களோட உயிரையே எடுப்பான். கம்பெனி நிர்வாக பொறுப்பு எல்லாத்துல இருந்தும் விலகியே இருக்கணும். அப்ப மட்டும்தான் நீங்க தப்பிக்கவே முடியும்.
நீங்க எனக்கு சொன்ன ஜோசியம் பொய்யா? எதுக்காக சொன்னீங்க? சொல்லுங்க, எதுக்காக சொன்னீங்க? சொல்றேம்மா, என் பொண்ணுக்கு நுரையீரல் பாதிப்பு வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்திருந்தம்மா. அது குணமாகணும்னா நிறைய பணம் செலவாகணும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. என் பொண்ணோட வீட்டுக்காரரும் அவ்வளவு பணம் செலவு பண்றதுக்கு என்கிட்ட எதுவும் இல்லை, நீங்களே குணப்படுத்தி அனுப்பிடுங்கன்னு என்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. நான் ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் இவங்க என்ன பார்க்க வந்தாங்கம்மா. என் சூழ்நிலை தெரிஞ்சுக்கிட்டு உங்க பொண்ணோட வைத்தியத்துக்கு நான் பணம் தரேன், ஆனா நீங்க அதுக்கு கைமாறா எனக்கு ஒரு உதவி செய்யணும்னு கேட்டாங்கம்மா. நான் என்ன உதவின்னு கேட்டம்மா. அதுக்கு எங்க வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கு, அதனால உங்களை சோழி போட்டு ஜோசியம் பார்க்க கூப்பிடுவோம். அங்க வந்து எங்க அம்மாவுக்கு நேரம் சரியில்லை, அவங்க தொடர்ந்து நிர்வாக பொறுப்புல இருந்தா உயிருக்கே ஆபத்துன்னு சொல்ல சொன்னாங்கம்மா. அடி பாவீங்களா, இவ்ளோ பிளான் அடி போட்டிருக்கீங்க? என் பொண்ணை காப்பாத்துறதுக்கு பணம் வாங்கிட்டு மனச கல்லாக்கிக்கிட்டு நீங்க நம்புற மாதிரி அந்த பொய்ய நான் சொன்னம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஜோசியத்துக்கு துரோகம் பண்ணி வாங்கின பணத்தால என் பொண்ணை காப்பாத்த முடியலம்மா. அவ இறந்து போயிட்டாம்மா. நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதாம்மா புரியுது. அதுக்கு அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு பிராயச்சித்தம் தேடலாம் தான் உங்களை பார்க்க வந்தாம்மா. மன்னிச்சிருங்கம்மா. பெரும்பாலானவங்க ஜோசியத்தை கடவுள் வாக்கு மாதிரி நம்புறாங்க. அப்படிப்பட்ட புனிதமான ஜோசியத்துல பணத்துக்காக இப்படியா போய் சொல்லுவீங்க? உங்க பொண்ணோட ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் வேணும்னா என்கிட்ட வந்து கேட்டிருக்க வேண்டியது தானே. மொத்த செலவையும் நானே பாத்திருப்பேனே. அப்படி பண்ணாம பொய் சொல்றதுக்காக கொடுத்த பணத்தை நீங்க ஏன் வாங்குனீங்க? செய்யற தொழிலுக்கே துரோகம் பண்ணிருக்கீங்க. தயவு செஞ்சு இனிமே நீங்க யாருக்கும் ஜோசியம் பார்க்காதீங்க. அந்த தகுதியை நீங்க இழந்துட்டீங்க. உங்க பொண்ணோட ஆன்மா உங்களை மன்னிக்கவே மன்னிக்காது. என் கண்ணு முன்னாடியே நிக்காதீங்க. இங்க இருந்து போங்க. ஜோசிய தொழிலையே பார்க்காதீங்க. யாரும் பேசக்கூடாது. உனக்கு என்ன கிரிமினல் புத்தி இருந்தா பதவிக்கு ஆசைப்பட்டு இவ்வளவு சீப்பான காரியம் பண்ணிருப்ப? நீ ஏன் வயித்துல தான் பிறந்தியான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. என் சொந்த ரத்தமா இருந்தா இந்த புத்தி உனக்கு வந்திருக்காது. என் வம்சத்துக்கே இல்லாத ஒரு புத்தி உனக்கு எப்படி வந்துச்சு? ஜோசியருக்கு பணம் கொடுத்து பொய் சொல்ல வச்சு என்னையே நீ ஏமாத்திட்டல. இப்படி எல்லாம் பண்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? எனக்கு எதுவும் தெரியாது மம்மி. பொய் சொல்லாத, எதுவும் பேசாத. கடிச்சு பல்லகிலெல்லாம் கழட்டிடுவேன். பதவிக்கு வரணும்னா அதுக்கான தகுதியை வளர்த்துக்கணும். கம்பெனியோட உழைச்சு பாடுபடணும். அதை விட்டுட்டு இப்படி குறுக்கு வழியில ஏமாத்தி நீ பொறுப்புக்கு வர ஆசைப்படுற. என் பொண்ணுக்கு இப்படி ஒரு புத்தி வந்திருக்கேன்னு எனக்கு அவமானமா இருக்கு. அண்ணி, இது நல்லதுக்கு இல்ல. அனிதா, அழாத ப்ளீஸ். அனிதா, அழாத.
உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. கண்ணை தொடச்சுக்கோ, அழாத. அனிதா, பரவாயில்ல, விடுங்க அத்தை. சிவா, சிவா, என்ன அனிதா, அழாத, விடு. சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு ஏன் இப்படிலாம் பண்ண? இந்த மாதிரிலாம் பண்ணா யாருக்கா இருந்தாலும் கோவம் வரத்தான் அணி செய்யும். என்னைக்கா இருந்தாலும் அத்தை உங்ககிட்ட தானே இந்த பொறுப்பை கொடுக்க போறாங்க. அப்புறம் நீ ஏன் அணி அவசரப்படுற? இல்ல சிவா, எனக்கு எம்டி போஸ்ட் கிடைக்கலன்னு தான் நான் அப்படி பண்ணேன். எம்டியோட மொத்த பொறுப்பும் கிடைக்கணுன்றதுக்காக நான் அப்படி பண்ணல. நீயாவது என்ன நம்ப சிவா. ஏண்டா, நான் உன்னை நம்பாம வேற யாரும் நம்ப போறா? அழாத, பி கூல். அத்தை தானடா அடிச்சாங்க. என்ன இருந்தாலும் நீ அவங்களோட பொண்ணு. நீ இப்படி பண்ணதுக்கெல்லாம் அத்தை உன்னை வெறுத்து ஒதுக்கிட மாட்டாங்க. கொஞ்ச நாள்ல அவங்களே சமாதானம் ஆயிடுவாங்க. நீ கவலைப்படாம இரு, சரியா? ஏய், இது எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டி. அந்த ஜோசியக்காரனை கூட்டிட்டு வந்து ருத்ரா கிட்ட போட்டு கொடுக்க வச்சு என் மருமகளுக்கு அடி வாங்கி கொடுத்துட்டல. இப்ப உன் மனசுக்கு திருப்தியா இருக்காமா? ஏ சக்தி, என் பொண்ணையே மாட்டி விட்டு அடி வாங்க வைக்கிறியா? உன்னை என்ன பண்றேன்னு பாருடி. அம்மா, ஜோசியர் போய் சொன்னது அதுக்கு அனிதாம்மா தான் காரணங்கிறதெல்லாம் எனக்கு இங்க வந்துதான் தெரியும். அதுக்கு முன்னாடி தெரியாது. அப்புறம் எப்படி அனிதாம்மாவை மாட்டி விடணுங்கிற நோக்கத்தோட நான் அவரை இங்க கூட்டிட்டு வர முடியும்? நீங்களே சொல்லுங்க. ஓ, நீங்களே சொல்லுங்கன்னு என்கிட்டயே கேக்குறியா? அப்படியே கொவட்டல விட்டேன்னு வச்சுக்கோ. ஏய், என் மருமக அப்படி என்னடி ஆசைப்பட்டுட்டா? அவ சொந்த கம்பெனில அவ பொறுப்புக்கு வரணும்னு ஆசைப்பட்டா. இதுல என்னடி தப்பு இருக்கு? ஏண்டி, உன் அப்ப ரத்னம் தனியா கம்பெனி ஆரம்பிச்சு அதுல எதுவும் உனக்கு போட்டியா பொறுப்புக்கு வரணும்னு சொன்னாலா? சொல்லு. சக்தி, இதெல்லாம் உனக்கு வேண்டாத வேலைமா. இது அவ கம்பெனி. அவ எப்படி வேணாலும் பொறுப்புக்கு வரணும்னு ஆசைப்படுவா. அதுக்கு அவளுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. நீதான் தேவையில்லாம ஜோசியரை கூட்டிட்டு வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திட்ட. சத்தியமா தப்பான நோக்கத்தோட நான் அவரை இங்க கூட்டிட்டு வரல. என்ன நம்புங்க ப்ளீஸ். அட போமா, என்னைய டென்ஷன் ஏத்துறியா? டேய் வாடா போலாம். என் மருமகளையே மாட்டி விட்டுட்டல. உன் கெட்ட புத்திய உன்னை சீரழிச்சு சின்ன பின்னமா ஆக்குதா இல்லையான்னு பாரு. உன் அழக முஞ்சிய காமிச்சிட்டு நிக்காத, போ இங்க இருந்து. அனிதாம்மா, உங்களை ருத்ராமா கிட்ட மாட்டி விடணும்னு நான் ஜோசியரை கூட்டிட்டு வரல. என்ன தயவு செஞ்சு நம்புங்க. எதுவும் பேசாம போயிடு தயவு செஞ்சு. போ, திரும்ப வந்துடாத இந்த பக்கம். இவளை ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இனி என்னால பொறுக்க முடியாது. பண்றேன். நீ என் வயித்துல தான் பிறந்தியான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. என் சொந்த ரத்தமா இருந்தா எந்த புத்தி உனக்கு வந்திருக்காது. என் வம்சத்துக்கே இல்லாத ஒரு புத்தி உனக்கு எப்படி வந்துச்சு? அந்த ஜோசியக்காரனை கூட்டிட்டு வந்து நம்ம பொண்ணை மாட்டி விட்டது அந்த பீடை பிடிச்ச சக்தி தான். அண்ணே, என்னண்ணே என்ன வர சொல்லிட்டு நீங்க ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? உங்க பொண்ணு சக்தியை பத்தியா? அவளேதான். என் முழு நேர சிந்தனையும் அவளாதான் இருக்கா. அண்ணே, அன்னைக்கு அவ மட்டும் ஆதிக்கிட்ட இருந்து தப்பிக்கலனா அவளை அழகா பார்சல் பண்ணி பாம்பேல போய் வித்திருப்பானே. நீங்களும் எந்த டென்ஷன் இல்லாம நிம்மதியா இருந்திருப்பீங்க. அன்னைக்கு அவ ஆதிக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுனப்ப கூட எப்படியாவது ஆதியும் அவங்க ஆளுங்களும் துரத்தி பிடிச்சிருப்பாங்க. ஆனா குறுக்க அந்த சிவா பையன் வந்து அவளை கார்ல காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டானே.
ரத்தனம் யாரோ புது ஆளு கூட பேசிட்டு இருக்கான். என்னவா இருக்கும்? அண்ணே, அந்த பையன் உங்க பொண்ணை கார்ல கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் ஏதோ நடந்திருக்குன்னு சொல்றீங்க. ஆனா அது என்னன்னு உங்களுக்கே விடைய தெரியாத மர்மமா இருக்கு. உங்க பொண்ணு சக்தி விஷயத்துல எல்லாமே குழப்பமா தானே இருக்கு. அவளே ஒரு குழப்பத்துக்கு பிறந்தவ தானே. அதான் ருத்ராமா வீட்டுல குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு அவளை ஆதிக்கிட்ட அனுப்பாம நாமளே அவளை போட்டு தள்ளியிருக்கணும். தப்பு பண்ணிட்டோம். அவளை கொன்னு புதைக்கிறத விட ஆதிகிட்ட வித்தா உங்களுக்கு பணத்துக்கு பணமும் கிடைக்கும், அவளும் திரும்பி வராம போயிடுவான்னு நினைச்சேன். ஆனா அவ ஆதிகிட்ட இருந்தும் தப்பிச்சிட்டானே. என்ன அந்த வேலைக்காரி சக்தியை வித்தேன் தப்பிச்சிட்டான்னு பேசிக்கிறானுங்க. என்ன ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே. சங்கர், இனிமே 2 விதமான சிந்தனைக்கு இடமே இல்லை. ஒரே சிந்தனை தான். அந்த சக்தியை ஈவி இறக்கமே இல்லாம போட்டு தள்ளிடு. அது உடனே நடக்கணும். அண்ணே, உடனே எப்படி நான் போட்டு தள்ள முடியும்? அவ எங்க போறா, எங்க வரா, அது ஆளுங்க இருக்கிற இடமா இல்லையான்னு பிளான் பண்ணி பார்த்து தானே நான் போட்டு தள்ள முடியும். அண்ணே, உங்க பொண்ணும் சாகணும், அதே சமயத்துல நானும் மாட்டக்கூடாதுல்ல அண்ணே. நாம பிளான் பண்ணி போட்டு தள்ளலான்னு பார்த்தா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அதான் குருட்டாம்போக்கா அவ கதையை உடனே முடிச்சிருன்னு சொல்றேன். இன்னைக்கு ருத்ராமா அனிதாவை கண்ணா பின்னான்னு திட்டி அடிச்சாங்க. அந்த வீட்டோட இளவரசி அழுதுகிட்டே நின்னத என்னால பார்த்துட்டு தாங்கிக்க முடியல சங்கர். அனிதாமாவுக்கு இவ்வளவு பிரச்சனை வரதுக்கு காரணமே அந்த சக்தி தான். அவ இல்லனா அனிதாமாவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால அந்த சக்தி உடனடியா சாவணும். இனிமே அவளை விட்டு வைக்கிறது நல்லதில்ல. என்ன இந்த ரத்னம் பெத்த பொண்ணையே கொல்ல சொல்றான்? நானும் அனிதாவும் சக்தி சாகணும்னு நினைக்கிறதுல ஒரு காரணம் இருக்கு. அவ சிவாவை மயக்கி கல்யாணம் பண்ணிருவாளோங்கிற பயத்துல நாங்க அப்படி நினைக்கிறோம். ஆனா இந்த ரத்னம் ஏன் அப்படி நினைக்கணும்? அதுவும் அனிதாவுக்காக தான் பெத்த பொண்ணையே ஏன் கொல்லணும்னு நினைக்கிறான்? இதுல ஏதோ ஒண்ணு இடிக்குது. என்னவா இருக்கும்? கண்டுபிடிக்கிறேன். இங்கே நின்று பேசிட்டு இருக்கிறதால எந்த பிரயோஜனமும் இல்ல. உடனடியா அந்த சக்தி கதையை முடிச்சாகணும். வா போலாம். சரிண்ணே. சக்தி, அனிதா விஷயத்துல இன்னைக்கு நடந்துகிட்டது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏற்கனவே கம்பெனியில ஒரு எம்ப்ளாய்க்கு ஆக்சிடென்ட் ஆகி அந்த விஷயத்திலேயே அவ சரியா நடந்துக்கலன்னு அத்தை அவ மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க. இந்த நேரத்துல போய் ஜோசியரை கூட்டிட்டு வந்து மறுபடியும் அவளை அத்தை கிட்ட மாட்டி விட்டியே. எல்லாரும் முன்னாடியும் அடி வாங்கி திட்டு வாங்கினப்ப அவளுக்கு எவ்வளவு பெரிய இன்சல்ட்டாவும் அவமானமாவும் இருந்திருக்கும். நாம ஒருத்தர் ஒரு விஷயத்துல மாட்டி விடுறதுக்கு முன்னாடி நாம அவங்களோட இடத்துலயும் இருந்து கொஞ்சம் யோசிக்கணும். அனிதாமாவை அப்படியெல்லாம் மாட்டி விடணும்னு நான் நினைக்கல சார். அப்படி நினைக்காம தான் ஜோசியரை வீடு கூட்டிட்டு வந்தியா? அனிதா பண்ணது தப்புன்னாலும் இப்ப ருத்ரா அத்தையோட எல்லா பொறுப்பையும் அவ தான் பாத்துக்கிட்டு இருக்கா. அத்தை எப்படியோ அப்படிதான் இப்ப அவளும். அவ்வளவு பெரிய இடத்துல இருக்கா, அதுக்காக அவளுக்கு மரியாதை கொடுக்கணும்ல. அப்படி இல்லைன்னா அந்த ஜோசியர் விஷயத்த நீ ஏன் கவனத்துக்கு எடுத்துட்டு வந்திருக்கணும். அப்படி பண்ணியிருந்தா நான் அனிதாவை தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு கண்டிச்சிருப்பேன். ஆனா நீ அவளை எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டியா. எனக்கு என்னமோ நீ பண்ணதுதான் தப்புன்னு தோணுது. இப்பெல்லாம் நீ எந்த விஷயத்தையும் என்கிட்ட வந்து சொல்றதே இல்லை. நேரா அத்தை கிட்ட தான். இந்த மாதிரி சக்தி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். சத்தியமா அந்த ஜோசியர் என்ன விஷயமா வந்திருக்காருன்னு எனக்கு முன்னாடியே தெரியாது சார். இந்துமதி அம்மா தான் என்ன நம்ப மாட்டேங்கிறாங்கன்னா நீங்களும் என்ன நம்ப மாட்டேங்கிறீங்களே. இந்தடா சக்தி. சக்தி
குடிக்கிறீங்களா? அது ஒண்ணுதான் குறைச்சல் எனக்கு இப்ப. போய் விஷம் இருந்தா கொண்டு வந்து கொடு, குடிச்சிட்டு சாவறேன். ஏங்க இப்படி சொல்றீங்க? என்னாச்சு? அதான் எல்லாத்தையும் இவ ரணகலப்படுத்திட்டு வந்திருக்காளே. நம்ம சக்தி அப்படி என்னங்க பண்ணா? ருத்ராமா கிட்ட அனிதாமாவை மாட்டி கொடுத்துட்டு அடி வாங்க வச்சுட்டு இங்க உட்காந்து சொரிச டீ குடிச்சிட்டு இருக்கா. அவங்க குடும்பத்துல 1008 பிரச்சனை வரும், அதுல தலையிடுறதுக்கு இவ யாரு? ருத்ராமா அனிதாமாவை அடிச்சதும் என் ரத்தம் எல்லாம் கொதிச்சிருச்சு தெரியுமா? வர்ற ஆத்திரத்துக்கு இவ்வளவு அப்படியே. ஏய், என்னடா என் தங்கச்சி மேல கைய வச்சீங்க, அவ்வளவுதான். என்ன பண்ணுவ? மாமா, அந்த வீட்டுல போய் தேவையில்லாத வேலை எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கா, இவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அறிவு கட்டவன். இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? அருண், நீ அவர்கிட்ட பேசிட்டு இருக்காத, அமைதியாரா. சக்தி, என்னாச்சு? அப்ப எதுக்கு உன் மேல இவ்வளவு கோவப்படுறாரு? ஒரு நாள் ருத்ராமா வீட்டுக்கு ஒரு சோழி ஜோசியர் வந்தாருமா. கம்பெனி நிர்வாக பொறுப்பு எல்லாத்துல இருந்தும் விலகியே இருக்கணும். மொத்த பொறுப்பையும் நீ தான் பாத்துட்டு இருக்க. அதுக்கு நீ தகுதியா இருப்பங்கிற நம்பிக்கையில தான் உன்கிட்ட நான் பொறுப்பு ஒப்படைக்கிறேன். என்ன மன்னிச்சிருக்கமா. அனிதா அம்மாவை பத்தி ருத்ராமா கிட்ட ஜோசியர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே எல்லா விஷயமும் தெரியும். ஏய், சும்மா கதையெல்லாம் பேசிட்டு இருக்காத. அனிதாமாவை ருத்ராமா கிட்ட மாட்டி விடணுங்கிறதுக்காக தானே போன ஜோசியரை நீ போய் கூட்டிட்டு வந்திருக்க. இல்லப்பா, அவங்க தான் நம்ப மாட்டேங்கிறாங்கன்னா நீங்களும் நம்ப மாட்டேங்கிறீங்க. ஏய், சீ, வாய மூடு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. மாமா, ஜோசியரை போய் சொல்ல வச்சு ருத்ரா அத்தை கிட்ட இருந்து சேர்மன் பொறுப்பை அனிதா ஏமாத்தி வாங்கினது ரொம்ப தப்பு. அது தப்புன்றதை விட அவங்க பண்ணது துரோகம். ருத்ரா அத்தைக்கு உண்மை தெரியறப்போ அனிதாவை அடிச்சிருக்காங்க. இதுல என்ன மாமா தப்பு இருக்கு? இதுக்காக நீங்க ஏன் மாமா சக்தியை திட்டுறீங்க? என்னம்மா நீ புரியாம பேசிட்டு இருக்க? அனிதாமா என்ன வெளியில யாரையோ போய் ஏமாத்தினாங்க? அவங்களுக்கு திறமை இருக்கு, அத நிரூபிக்கிறதுக்காக ருத்ராமா கிட்டயே சின்னதா பொய்ய சொல்லி அந்த பதவிக்கு வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருந்தாங்கன்னா அதே பதவியில தன்னுடைய திறமையை நிரூபிச்சு பெரிய லெவல்ல வந்திருப்பாங்க. அத பொறுக்க முடியாம இவ போய் அவங்கள போட்டு கொடுத்துட்டா. ருத்ராமா அனிதாமாவை கணத்துல அரைஞ்சதும் அவங்க கணத்தை பிடிச்சிட்டு அழுதப்போ என்னால தாங்கிக்கவே முடியல தெரியுமா? அவங்க பொறுப்புக்கு வந்தது தாங்க முடியாம தான் இவ போட்டு கொடுத்து அடி வாங்க வச்சிருக்கா. நீங்க என்ன கடைசி வரைக்கும் நம்ப மாட்டீங்களாப்பா? இப்படி திட்டிக்கிட்டே தான் இருப்பீங்களா? இவருதான் உன்னை மகளாவே மதிக்கலையே சக்தி, அப்புறம் எப்படி நீ சொல்றத நம்புவாரு? இப்ப உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சக்தி மேல எந்த தப்புமே கிடையாது. உங்க முதலாளி ருத்ராமாவையே அந்த அனிதா ஏமாத்திருக்காங்க. அப்படிப்பட்ட பொண்ணை நியாயப்படுத்துறதுக்கு ஏன் தங்கச்சியை திட்டுவீங்களா நீங்க? பெத்த பொண்ணை விட முதலாளி அம்மா பொண்ணு தான் முக்கியம். பேசாம அந்த வீட்லயே நீங்க போய் செட்டில் ஆயிட வேண்டியதானே? இங்க இருந்துகிட்டு அந்த அனிதாவோட புராணத்தை பாடிக்கிட்டு என் தங்கச்சியை மட்டும் இன்னொரு வாட்டி திட்டுனீங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். பாத்தியாடி உன் பையனை? பெரிய சண்டியர் மாதிரி பேசிட்டு போறான். ருத்ராமா வீட்டு சோத்தை தான் தின்னுகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விசுவாசம் அவனுக்கும் இல்ல, இவளுக்கும் இல்ல. இவ வீட்டுக்குள்ளேயே இருந்து கலகம் பண்ணிட்டு இருக்கா, இவளுக்கு அவன் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, ருத்ராமாவுக்கு யாராவது துரோகம் பண்ணா அவங்க உருப்படவே மாட்டாங்க. சொல்லி புரியவை. திவ்யா, ரொம்ப நல்லா இருக்கு. திவ்யா, அப்பா சம்பந்தி, வாங்கப்பா. வணக்கம் சம்பந்தி. நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்பா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. சம்பந்தி, நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அத்தை, நீங்க இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். சம்பந்தி உன் கூட பேசுறதுக்கு
எவ்வளவு ஆசையா வந்திருப்பாரு. நீ உட்கார்ந்து அவர் கூட பேசிட்டு இரு. ம்? வாங்கப்பா உட்காருங்க. வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா? அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. திவ்யாங்கிற ஒரு பொண்ணு நம்ம வீட்ல இல்லாததே மறந்துட்டு எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க, என்ன தவிர. இந்தாம்மா. என்னப்பா இது? முதல்ல என்னன்னு பிரிச்சு பாருமா. ம். அப்பா இது எதுக்குப்பா எனக்கு வாங்கிட்டு வந்தீங்க? எனக்கு வேண்டாம்ப்பா. ஏமா வேண்டாங்கிற? தாலியை இன்னும் நீ மஞ்ச கயிறுல தான் போட்டிருக்க. அது ஒரு செயின்ல போட்டா நல்லா இருக்கும்மா. என்னமா யோசிக்கிற? இத ருத்ரா கிட்ட பணம் வாங்கியோ இல்ல உங்க அம்மா கிட்ட பணம் வாங்கியோ நான் இத வாங்கலாமா? அப்புறம் எப்படிப்பா வாங்குனீங்க? உன் அம்மாவுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கிறப்ப என் ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேரு எனக்கு 2 மோதிரம் போட்டாங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையில பயன்படும்னு நானும் அதை பத்திரப்படுத்தி வச்சிருந்தேன். அதை எடுத்துட்டு போய் மாத்திதான் இந்த தாலி செயினை நான் வாங்கிட்டு வந்தேம்மா. எனக்காக எதுக்குப்பா உங்க மோதிரத்தை மாத்தி இதை வாங்கிட்டு வந்தீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகமா அதை பத்திரப்படுத்தி வச்சிருக்கலாம்ல. ரோட்ல போற யாரோ ஒரு பொண்ணு கழுத்துல இப்படி வெறும் மஞ்ச கயிறு போட்டிருந்தாலே என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இன்னைக்கு என் பொண்ணு அப்படி நிக்கிறத என்னால பார்க்க முடியலம்மா. அதனாலதாம்மா நான் வாங்கிட்டு வந்தேன். ஒரு அப்பாவா உனக்கு இது வரைக்கும் நான் என்னமா வாங்கி கொடுத்திருக்கேன் சொல்லு பாப்போம். அப்பா அழாதம்மா. உனக்கு ஒண்ணு தெரியுமாமா, எல்லாரும் நான் பிசினஸ் பண்ணதையும் பிசினஸ் லாஸ் பண்ணதையும் சொல்லி கிண்டல் அடிப்பாங்கம்மா. அத நானும் சாதாரணமா எடுத்துக்கிட்ட மாதிரி காமெடியா பேசி சிரிச்சுக்கிட்டே போயிடுவேன். ஆனா மனசு எப்படி வலிக்கும்னு தெரியுமா? பெரிய அளவுல பிசினஸ் பண்ணி ஜெயிச்சு உனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு அப்பாவுக்கு அவ்வளவு ஆசை இருக்குமா. ஆனா என் நேரம் என்ன திரும்ப திரும்ப கீழே தள்ளிக்கிட்டே இருக்கு. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நான் ஜெயிச்சு நான் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு அப்பாவா என்னோட கடமைய நான் உனக்கு செய்வேம்மா. என்ன சம்பந்தி, என் மருமக என்ன சொல்றா? எனக்கு இங்க இருக்க கஷ்டமா இருக்கு, என்ன நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொல்றாளா? என் பொண்ணு அப்படி சொல்லுவாள சம்பந்தியம்மா. கஷ்டமா இருந்தா நம்ம வீட்டுக்கு வந்துருன்னு நான் தாமா கூப்பிடுறேன். ஆனா இவளுக்கு இங்க இருக்கிறது தான் சந்தோஷமா இருக்கா. என்னையும் கூட இங்கே இருக்க சொல்றா. அருண் கிட்ட இந்த செயினை காட்டலாமா வேண்டாமா? காட்டலனா அப்புறம் அத்தை சொல்லி இவருக்கு தெரிஞ்சது இன்னும் டென்ஷன் ஆயிடுவாரு. நாமளே சொல்லிடலாம். அருண், என்ன? நான் ஏற்கனவே பயங்கர டயர்டா வந்திருக்கேன். தேவையில்லாம ஏதாவது பேசி என்ன டென்ஷன் பண்ணிடாத. என்னது? எதுக்கு இதை எங்கிட்ட காட்டுற? தாலி செயின் என் அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அது எதுக்கு எங்கிட்ட காட்டுற? உன்னால இதெல்லாம் முடியாது, அதான் எங்க அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்தாருன்னு உன் பணக்கார திமிர என்கிட்ட காட்டுறியா? இதெல்லாம் வாங்கி தர தகுதி இல்லாதவனு தெரிஞ்சுதானே ஒரு டிரைவரோட பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஏன் அருண் இப்படி பேசுறீங்க?
உங்க யாருக்கும் தோணாதது என் அப்பா செஞ்சாருன்னு தானே சொன்னேன். உண்மைதான், எங்க யாருக்கும் தோணலதான், தோணவும் தோணாது. ஏன்னா நாங்கெல்லாம் நினைச்ச நேரத்துல புதுசு புதுசா ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு பணக்கார குடும்பம் கிடையாது. தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை ட்ரெஸ் எடுக்கிற நடுத்தர குடும்பம். ட்ரெஸ் எடுக்கிறதே அப்படின்னா நகை எடுக்கிறத பத்திலாம் நாங்க யோசிக்கவே மாட்டோம் தான். நான் அப்படி சொல்லல அருண். என் அப்பா பாசமா வாங்கிட்டு வந்து கொடுத்ததுனாலதான் இது உங்ககிட்ட காட்டினேன். உங்க அப்பா பாசமா தாளிச்சன் வாங்கி கொடுத்தாருன்னா அதை நீ போட்டுக்க, அதே எங்கிட்ட காட்டி வெறுப்பேத்துற. அப்படி இல்ல அருண். என் அப்பா இது வரைக்கும் எனக்குன்னு எதுவுமே வாங்கி கொடுத்ததில்ல. முதல் முறையா எனக்காக தாலி செயின் வாங்கி கொடுத்திருக்காரு. அது சந்தோஷமா சொல்லதான் வந்தேன். இப்படி என் மனச கத்தியால கிழிக்கிற மாதிரி பேசுறீங்களே. ஆமா, அப்படித்தான் பேசுவேன். ஏன்னா நீ பண்ண காரியம் அப்படி. உன்னால எனக்கு இருந்த மானம் போச்சு, மரியாதை போச்சு, வேலையும் போச்சு. இத்தனையும் உன்னால தானே. அப்புறம் கோவப்படாம உட்காந்து கொஞ்சவா செய்வாங்க. நீங்க சொல்றது சரிதான். ஆனா இது அத்தனையும் என்னால தான்னு உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா? அன்னைக்கு இருந்த நிலைமையில உண்மையாவே நான் சாக போறேன்னு நினைச்சுதான் உங்களை என் கழுத்துல தாலி கட்ட சொன்னேன். திரும்ப திரும்ப போய் சொன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஒழுங்கா இருந்து போயிடு. அருண், எனக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்கு, அதுல உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு. நான் செய்யாத தப்புக்கு எத்தனை முறை திட்டு வாங்குறது? இனி என்னால பொறுத்துக்க முடியாது. பொறுத்துக்க முடியலன்னா கிளம்பு. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நல்ல மாதிரி நடிக்கிறியா? நான் உங்க மேல ஆசைப்பட்டது உண்மைதான். ஆனா உங்ககிட்ட நடிக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. என்னோட லவ் பியூர் லவ். அது உங்களுக்கு புரியறப்போ நான் உங்க பக்கத்துல இருப்பேனா என்னன்னு எனக்கு தெரியல. இப்பவும் நான் உங்களை மனசார விரும்பிக்கிட்டு தான் இருக்கேன். எப்ப உங்களுக்கு இந்த அளவுக்கு என்ன பிடிக்கலன்னு தெரிஞ்சதோ, இனி நான் இங்க இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. அதத்தான் நானும் சொல்றேன். நல்ல நேரத்துல கிளம்பு. சந்தோஷமா எங்க அம்மாவே கூட வந்து உன்னை உங்க வீட்டுல விட்டுட்டு வர சொல்றேன். நான் இந்த வீட்டை விட்டு போறதுனா உங்க பொண்டாட்டிங்கிற மரியாதையோட என் பணம் தான் போகும். என் சொந்த ரத்தமா இருந்தா இந்த புத்தி உனக்கு வந்திருக்காது. அனிதா, இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்கியா? விடுமா, பாத்துக்கலாம். இல்ல அத்த, ரொம்ப அவமானமா இருக்கு. நாம ஜோசியத்தை மாத்தி சொல்ல வச்ச விஷயம் மம்மிக்கு தெரிய வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சேன். அந்த வீணா போன ஜோசியக்காரன் வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டு போயிட்டான். அந்த ஜோசியக்காரன் ருத்ராவை பார்க்கணும்னு கண்ணீர் வடிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்தான். அப்பவே அவன் மேல எனக்கு சந்தேகம் வந்துச்சு. இனிமே இந்த ஏரியா பக்கமே வரக்கூடாதுன்னு திட்டி துரத்தி விட்டுட்டேன் அவனை. அந்த வேலைக்காரிதான் அவனை திரும்பவும் கூட்டிட்டு வந்து உனக்கு இவ்ளோ பிரச்சனையை ஏற்படுத்திட்டா. எல்லாம் அவளாலதான். எனக்கு இருக்கிற கோவத்துக்கு அவளை அப்படி கொல்லணும் போல இருக்கு. அவ மட்டும் என் கையில கிடைச்சா அவளை அப்படி பிச்சு போட்டுருவேன். அவ்வளவு வெறி இருக்காத்த எனக்கு. நாமளும் அவளை என்னென்னமோ பண்ணி பாக்குறோம், ஆனா எதுவுமே முடிய மாட்டேங்குது. நம்ம சேர்மன் போஸ்டிங்க்கு போயிட்டோம். இனிமே நம்மள யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைச்சேன். மொத்தமா போச்சு. இதனால மம்மி வேற மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க. இந்த விஷயத்தால அவங்க என்கிட்ட பேசாம போயிடுவாங்களோன்னு பயமா இருக்காத்த. அனிதா, நீ ஏன் இப்படி எல்லாம் நினைக்கிற? நீ ருத்ராவுக்கு ஒரே பொண்ணு. அவளோட உலகமே நீதான். உன் கூட எப்படி கடைசி வரைக்கும் பேசாம இருப்பா? முதல்ல அது ருத்ராவால முடியுமா? அவங்கள நான் ஏமாத்தல. அவங்க பொறுப்புல போய் நான் உட்கார்ந்தத மம்மி என்ன கண்டிப்பா துரோகமா தான் பாப்பாங்க. எனக்கு என்னமோ மம்மி என்ன மன்னிக்க மாட்டாங்கன்னு தான் தோணுதாத்த. நீ இப்ப இருக்கிற மனநிலையில எதை யோசிச்சாலும் எல்லாம் உனக்கு எதிரா இருக்கிற மாதிரி தான் தோணும். அனிதா, இப்போ உன் அம்மா உன் மேல வருத்தத்துல இருக்கிறது உண்மைதான். அதுக்கப்புறம் யோசிப்பா. சின்ன பொண்ணு ஏதோ ஆர்வ கோளாறுல இந்த மாதிரி ஆசைப்பட்டு பண்ணிட்டா. இத பெருசுபடுத்திக்க வேணான்னு உன் அம்மாவே உன்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிருவா. அதனால உன் அம்மா உன்கிட்ட எப்பவும் பேசாம இருந்துருவாளோன்னு
நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. ம், இங்க பாரு அனிதா, உன் அம்மா விஷயத்தை எடுத்து முதல்ல ஓர வை. இப்போ நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. அந்த சக்தி சிவா கிட்ட ரொம்ப நெருங்கி போயிட்டு இருக்கா. நீயும் அதை கவனிச்சுட்டு தானே இருக்க? ஆமா. ஆனா சிவா முன்னாடி மாதிரி இல்ல. அவன் உன்கிட்ட நெருங்கிட்டு இருக்கான். இன்னைக்கு ருத்ரா உன்னை அடிச்சு திட்டினப்போ அவன் உனக்கு வந்து ஆறுதல் சொன்னான்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? அவனுக்கு உன் மேல பாசம் இருக்கு. அத நீதான் காதலா மாத்தி உன் பக்கம் அவனை கொண்டு வரணும். இதத்தான் நான் உன்கிட்ட அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். அவன் மேல உனக்கு இருக்கிற காதலையும் நீ அவனுக்கு புரிய வை. சிவா மேல மட்டும் கவனமா இருக்கணும் அனிதா. உன் அம்மாவை சமாதானப்படுத்தி உன்கிட்ட பேச வைக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. உன் நினைப்பு மொத்தமும் சிவா சிவா சிவான்னு மட்டும்தான் இருக்கணும். புரிஞ்சுதா? ம், புரிஞ்சுதா அத்தை? அந்த ஜோசியர் விஷயத்த நீ ஏன் கவனத்துக்கு எடுத்துட்டு வந்திருக்கணும். அப்படி பண்ணியிருந்தா அனிதாவை தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு கண்டிச்சிருப்பேன். ஆனா நீ அவளை எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்ட. எனக்கு என்னமோ நீ பண்ணதான் தப்புன்னு தோணுது. இப்பெல்லாம் நீ எந்த விஷயத்தையும் என்கிட்ட வந்து சொல்றதே இல்லை. நேரா அத்தைக்கிட்ட தான். முதல்ல சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஜோசியரை நான் தான் வேணும்னே கூட்டிட்டு வந்து அனிதா அம்மாவை மாட்டி விட்டேன்னு நீங்க கூட சொல்றீங்களே, அதான் என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. சக்தி, என்னாச்சு சக்தி? ஏன் ஒரு மாதிரி உட்காந்துருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே, நான் நல்லா தான் இருக்கேன். சக்தி, நான் என்ன உன்னை இன்னைக்கு நேரத்தை பார்க்குறேன், குழந்தையிலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் தங்கச்சி எப்போ எப்படி எதுக்கு ரியாக்ட் பண்ணுவான்னு எனக்கு தெரியாதா? என்னாச்சு சக்தி, சொல்லு. அதான் எதுவும் இல்லைன்னு சொல்றேன்ல, ஒரு மாதிரி சோர்வா இருக்கு, அதான் இங்க உட்காந்துருக்கேன். பொய் சொல்லாத சக்தி. உன் வாய் தான் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுதே தவிர உன் முகத்துல பிரச்சனை இருக்குங்கிறது நல்லா தெரியுது. அதான் சொல்றேன்ல, நான் சோர்வா இருக்கிறதுனால தான் உனக்கு அப்படி தெரியுது. திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லாத சக்தி. ருத்ராமா வீட்டுல ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, கரெக்டா? உன் கண்ணீரே சொல்லுதே சக்தி. அங்க யாரோ உன் மனசு நோக்கிற மாதிரி பேசியிருக்காங்கன்னு. இங்க பாரு சக்தி, என் அனுபவத்துல சொல்றேன், பணக்காரங்க எல்லாருமே ஒரே மாதிரிதான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஸ்டேட்டஸ் தான் உயிர். அதுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. அவங்க பண்ண தப்புக்கு நம்மள பலிகடை ஆக்கிடுவாங்க. உனக்கும் அதான் நடந்திருக்கு. இல்ல, பிரச்சனை நடந்தது உண்மைதான். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. பிரச்சனை பெருசோ சிறுசோ உன்னை அள வச்சு பாக்குறாங்கல்ல, அதுதான் பணக்கார திமிரு. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி பேச்சையும் மாத்துவாங்க, ஆளையும் மாத்துவாங்க. நீங்க சொல்றது சரிதான். சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி பேச்சு மாத்துவாங்க, ஆளையும் மாத்துவாங்க. என்ன பாக்குற? நானும் அங்க வேலை பார்த்தவன் தானே, எனக்கு தெரியாது அங்க என்ன நடந்திருக்கும்னு. அவங்க கிட்ட இத்தனை வருஷமா வேலை பார்த்த என்னையே அவங்க ஸ்டேட்டஸ்க்கு ஒரு பிரச்சனை வந்ததும் துரோகின்னு முத்திர குத்தல. ஆனா எல்லாரையும் அப்படி சொல்லிட முடியாதுல்ல. பணக்காரங்கள்ல ருத்ராமா மாதிரி நல்லவங்களும் இருக்கதானே செய்யறாங்க. நான் திரும்பவும் சொல்ற சக்தி, பணக்காரங்க எல்லாரும் ஒரே மாதிரிதான். அவங்க நோக்கம்லாம் பணம் மட்டும்தான். அவங்களுக்கு நாமெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. அன்பா பேசுற மாதிரி பேசி தோல்ல தட்டி கொடுத்துக்கிட்டே குப்பை தொட்டில குப்பையை தூக்கி போடுற மாதிரி நம்மளை தூக்கி வெளியில போட்டு போயிட்டே இருப்பாங்க. நீ பெருசா நம்புறிய ருத்ராமா, அவங்க கூட விதிவிலக்கு இல்ல. ஆனா மத்தவங்க அப்படி பண்ணலாம், அது எனக்கு தெரியாது. ஆனா ருத்ராமா அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்க அவ்வளோ பெரிய பணக்காரங்களா இருந்தாலும்
எல்லார்கிட்டயும் பாகுபாடு இல்லாம தான் நடந்துக்குவாங்க. நான் எப்பவும் அவங்கள கடவுள் மாதிரி தான் பாக்குறேன். சக்தி, பணக்காரங்களுக்காக அவங்க மேல இவ்வளவு பரிவு காட்டாத. அவங்கள உன்னை மனசுலயே வச்சுக்க மாட்டாங்க. அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கணும். அவங்க மனசுல இருக்கிறவங்க எல்லாம் அவங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த ஆளுங்களா தான் இருப்பாங்க. அதை முதல்ல நீ தெரிஞ்சுக்க. அண்ணா சொல்றது உண்மைதான். அப்படின்னா சிவா சார் கூட நம்மளை விட அனிதா அம்மாக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாரோ? ரெடி ஆயிட்டு இருக்கான். ஓகே ஓகே. வந்துட்டு இருக்கான். திவ்யா, அவன் இப்ப வருவான். நான் உன்னை கூட்டிட்டு போக சொல்றேன். ஏன் நீங்க வரலன்னு கேட்டா என்ன சொல்றது? இன்னைக்கு அமாவாசை, விரதம் விடுறதுக்கு அப்பா வருவாரு. சமைக்கிற வேலை இருக்குன்னு சொல்லிடுறேன். இன்னைக்குதான் அமாவாசை இல்லையா அத்தை? ஆமா, அது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் உன் புருஷனுக்கு தெரியாது. இன்னைக்கு பௌர்ணமின்னு சொன்னாலும் அவன் நம்புவான். அவ்வளவு பெரிய அறிவாளி. அத்தை, அவரை பத்தி இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. புருஷனை திட்டினதும் கோவம் அப்படியே பொத்துக்கிட்டு வருது. உன்னை அவன் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு தான் நான் இந்த பாடுபட்டு இருக்கேன். அத்தை. ஏய் அருண், என்னம்மா? இங்க வாடா. சொல்லுங்கம்மா. போற வழியில அப்படியே திவ்யாவை கொஞ்சம் ரேஷன் கடையில இறக்கி விட்டுரு. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. வேணும்னா நீ வா. டேய், எனக்கு சமையல் வேலை இருக்குடா. இன்னைக்கு அமாவாசை. உன் அப்பா விரதம் விடுறதுக்கு வீட்டுக்கு வருவாரு. அதுக்குள்ள நான் அவருக்கு சமைச்சு வைக்கணும். அதனாலதான் நான் திவ்யாவை அனுப்புறேன். நீ அவளை கூட்டிட்டு போ. ஓ, இன்னைக்கு அமாவாசையா? ஆமாண்டா. நீங்க சொல்ற காரணம்லாம் சரிதான். இருந்தாலும் அவளை என்னால கூட்டிட்டு போக முடியாது. வேணும்னா ஆட்டோ பிடிச்சு போக சொல்லுங்க, இல்ல நடந்து போக சொல்லுங்க. ரொம்ப ஓவரா தான் பண்றாரு. டேய், 100 ரூபாய் ரேஷன் பொருள் வாங்க 200 ரூபாய் ஆட்டோ கொடுத்து போ சொல்றியா? இப்படி குடும்பம் பண்ணா எப்படி பொழைக்கிறது? நடந்து போனா ரொம்ப தூரம்டா. பாவண்டா திவ்யா. யாரோ ரோட்ல போற ஒரு பொண்ணா நினைச்சு லிஃப்ட் கொடுத்து கூட்டிட்டு போ. என்னடா முறைக்கிற? ஒண்ணு இல்ல, வர சொல்லுங்க. அத்தை, சூப்பர். வா. செருப்பு போடு. போ போ, சீக்கிரமா போ. என்னம்மா தேடுற? பிடிச்சுக்கிறதுக்கு ஹேண்டில் பார் இல்லையா? அதான் வண்டியில இவ்ளோ பெரிய உருவம் உட்கார்ந்திருக்கே, அதையே பிடிச்சுக்கோ. என்னடா பாக்குற? பிடிக்காம அவ எப்படிடா உட்கார்ந்து வருவா? எங்கேயாவது மேடு பள்ளத்துல ஏறி இறங்குறப்போ அவ கீழே விழுந்துட்டானா அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு நீ தான் தூக்கிட்டு அலையணும். ஓ நல்லதுக்காக தான் சொல்றேன். அவ உன்னை புடிச்சுக்கிட்டே வரட்டும். ஒன்னும் குறைஞ்சிட மாட்டேன். திவ்யா, நல்லா புடிச்சுக்கோமா. சரிங்க அத்தை. டேய், டைம் ஆயிட்டு இருக்கு, கிளம்புடா. பாய். அன்னோன் நம்பரா இருக்கு. ஹலோ, யாரு? என்ன தம்பி சிவா, எப்பரா இருக்க? நல்லா இருக்கேன். சாரி, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? விழுப்புரம் இன்ஸ்பெக்டர் சிவமணி பேசுறேன்.
சார் நீங்களா? நானே தான் தம்பி. நான் உன்னை அடின்னு அடிச்சு துவைச்சு உன் மேல தப்பு இல்லைன்னதும் அதுக்கு பரிகாரமா நீ லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சனே அதே இன்ஸ்பெக்டர் தான். அப்புறம் கல்யாண வாழ்க்கையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு தம்பி? நல்லா போயிட்டு இருக்கு சார். சரி, உங்க 2 பேர் வீட்லயும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு தானே வீட்டை விட்டே ஓடி வந்தீங்க. இப்போ என்ன சொல்றாங்க? ஷோ, இந்த ஆளு கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. என்ன சொல்றது? லைன்ல இருக்கியா? என்னப்பா பேச்சே காணோம், சைலண்ட் ஆயிட்டா? சொல்லுங்க சார். உங்க 2 பேர் வீட்லயும் ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா? ஏத்துக்கிட்டாங்க சார். எல்லாம் போ சரியாயிடும். அந்த நம்பிக்கை இருந்தா சரி. ஆமா, உன் பொண்டாட்டி நல்லா சமைக்குமா? சமையல்லாம் பிரமாதமா பண்ணுவா சார். அதுல அவளை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அப்படின்னா நீ ரொம்ப கொடுத்து வச்சவன் தான். ஆமா சார், சரியா சொன்னீங்க. தம்பி, அனுபவிச்சிட்டேன். உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோ. அந்த பொண்ணு வாரத்துல 6 நாள் உனக்கு சமைச்சு போடுதுன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நீ அந்த பொண்ணுக்கு சமைச்சு போடணும். அன்னைக்கு முழுக்க அந்த பொண்ணை நீ எந்த வேலையும் செய்ய விடாத. இந்த மாதிரி நீ பண்ணுனேன்னு வையே, அந்த பொண்ணுக்கு உன் மேல எப்பவும் காதல் குறையவே குறையாது. இது ஒரு வாழ்வியல் மந்திரமா நீ எப்பவும் மனசுக்குள்ள வச்சுக்கணும், சரியா? சரிங்க சார். இந்த வாழ்வியல் மந்திரத்தை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். ரொம்ப சந்தோஷம் தம்பி. சரி, உன் ஒய்ஃபு கிட்ட போன கொடு, அந்த பொண்ணுகிட்டையும் கொஞ்சம் பேசுறேன். சார் சாரி சார், இப்போ நான் வீட்டில் இல்லை, ஆஃபீஸில் இருக்கேன். ஓ அப்படியா? ரொம்ப நல்லது தம்பி. அப்படின்னா ஒரு நாள் நேரடியாவே உங்க வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணை பார்த்து பேசிக்கிறேன். அப்புறம் இப்ப நான் உனக்கு ஃபோன் பண்ணதுக்கு காரணமே ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்றதுக்கு தான். சொல்லுங்க சார். நீங்க 2 பேரும் கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்ட மேரேஜ் போட்டோவ உங்க வீட்டு அட்ரஸ்க்கு கொரியர்ல அனுப்பியிருக்கேன். என்ன சார் சொல்றீங்க? மேரேஜ் போட்டோவ கொரியர்ல அனுப்பிட்டீங்களா? அட ஆமாப்பா, இந்நேரம் உன் வீட்டுக்கு கொரியர் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அத உன் ஒய்ஃப் வாங்கி பிரிச்சு பார்க்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீயும் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போய் அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு போன்ல தகவல் சொல்லு. என்னப்பா, நான் சொன்னதுக்கு பேச்சு மூச்சையே காணோம்? இல்ல சார், சந்தோஷத்துல என்ன சொல்றதுன்னே தெரியாம அப்படியே திக்குமுக்காடி போயிட்டேன். சார், கண்டிப்பா அந்த போட்டோவை நான் பார்த்துட்டு நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேன் சார். நான் வச்சிடுறேன். சரி சார். ஐயோ, அந்த இன்ஸ்பெக்டர் இப்படி போட்டோ அனுப்போனா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. இப்ப வீட்டில் இருக்கிறவங்க கைக்கு கிடைச்சா என் கதையே முடிஞ்சிடும். என்ன பண்றது? யோசி யோசி யோசி. சக்திக்கு ஃபோன் பண்ணி இதை சொல்லிட வேண்டியதான். ஐயோ சக்தி, ஃபோன் எடு சக்தி. இப்பவும் ஃபோன் எடுக்கல. சக்தி, ஃபோன் எடு.
போறாளே, என்ன பண்ணிட்டு இருக்காவ? சிவா சார் கால் பண்றாரு. ஹலோ, சொல்லுங்க சார். ஏய் சக்தி, எத்தனை தடவை ஃபோன் பண்றது? அட்டெண்ட் பண்ணி பேசுறதுக்கு இவ்வளவு நேரமா? எங்க போய் தொலைஞ்ச? இல்ல சார், சார்ஜ் போட்டு ருத்ராமா ரூமை க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அதான் ஃபோன் வந்தது எனக்கு தெரியல. ஏன் போனை நைட் ஃபுல்லா சார்ஜ் போட்டு வச்சுக்க மாட்டியா? ஒரு ஆத்திர அவசரம்னா உனக்கு எப்படி ஃபோன் பண்றது? உன்னெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. மன்னிச்சிருங்க சார், நான் இனிமே எப்பவும் போனை பக்கத்திலேயே வச்சுக்கிறேன். சரி சக்தி, இப்ப அது இருக்கட்டும். நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நம்ம வீட்டுக்கு ஏதாவது கொரியர் வந்துச்சா? இல்லைங்க சார், இன்னும் எதுவும் வரல. அது வரைக்கும் சந்தோஷம். இங்க பாரு சக்தி. சொல்லுங்க சார். இப்ப நம்ம வீட்டுக்கு என் பேர்ல ஒரு கொரியர் வரும். நீ போய் வாச பக்கத்திலே நின்னு கொரியர் வந்ததும் வாங்கி வச்சிரு. அதை ஏன் ஒன்ன வாங்க சொல்றேன்னா, அதுல நம்மளோட கல்யாண போட்டோ இருக்கு. சிவா சார், நம்ம கல்யாண போட்டோவா? அதை யார் சார் போட்டோ எடுத்து கொரியர் பண்ணது? வேற யாரு? நம்ம கல்யாணம் பண்ணி வச்சாரே இன்ஸ்பெக்டர் சிவமணி, அந்த ஆளு தான் அனுப்பி வச்சிருக்காரு. இங்க பாரு, அந்த கொரியர் நம்ம வீட்டுல வேற யார் கைக்கு கிடைச்சாலும் அவ்வளவுதான், பிரச்சனை ரொம்ப பெருசாயிடும். நான் சொன்ன மாதிரியே வெளியில போய் நின்னு அந்த கொரியரை வாங்கி யாருக்கும் தெரியாம அந்த போட்டோவை எரிச்சிரு. சரியா? இதோ உடனே போறேன் சார். சிவா சார் கொரியர் வந்திருக்கு மேடம். என்ன மருமகளே, கையில ஏதோ கொரியர் கவர் மாதிரி இருக்கு? கொரியர் தான் அத்தை, சிவாவுக்கு வந்திருக்கு. சிவா பேர்ல தானே வந்திருக்கு. பெரி, உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அம்மா பிரிக்காதீங்க. அதை பிரிக்காதீங்கம்மா, அதை என்கிட்ட கொடுங்க. ஏய், என்ன? அது என் பையனுக்கு வந்திருக்கு, நீ ஏன் அதை கேக்குற? பிரிக்க கூடாதுன்னு வேற சொல்றேன் அத்தை. என் பேருக்கு ஒரு கொரியர் வரும், அது வந்துச்சுன்னா பிரிக்காம வாங்கி வை சக்தின்னு இப்பதாம்மா சிவா சார் எனக்கு ஃபோன் பண்ணாரு. அதனாலதான் கேக்குறேன், ப்ளீஸ்மா அதை கொடுத்துருங்க. ஏய், அனிதாவையும் என்னையும் தொந்தரவு பண்ண வேணான்னு உனக்கு அவன் கால் பண்ணி சொல்லியிருப்பான். அதான் சம்பந்தப்பட்ட நாங்களே வாங்கிட்டோம்ல. போ, நீ போய் கூட்டி தொடக்கிற வேலை இருந்தா பாரு. போ, நீ பிரி அனிதா. அம்மாமா ப்ளீஸ்மா, வேண்டாமா, சிவா சார் பிரிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. ஏய்,
நீ வேலைக்காரிங்கிறதுனால அவன் அப்படி சொல்லி இருப்பான். ஆனா நானும் அனிதாவும் அப்படியா? நாங்க பிரிச்சு பார்க்கலாம். அவன் எதுவும் சொல்ல மாட்டான். நீ முதல்ல கிளம்பு. அனிதா, நீ அதை பிரி பார்க்கலாம். வேண்டாமா, அதை பிரிக்காதீங்க, என்கிட்ட கொடுங்க. சிவா சார் என்ன திட்டுவாரு. ஹே, என்னடி பேச்சுக்கு பேச்சு சிவா சார்னு சொல்லிட்டே இருக்க? இங்க பார், சிவா விஷயத்துல ரொம்ப தலையிடுற, அப்புறம் தலையே இல்லாம பண்ணிடுவேன். நானும் அவனும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம். எங்களுக்குள்ள ரகசியம்லாம் எதுவும் கிடையாது. எனக்கு ஏதாவது கொரியர் வந்தா என்னோட பெர்மிஷன் இல்லாம அவன் தாராளமா பிரிச்சு பார்க்கலாம். அவனுக்கு வர கொரியரை பிரிச்சு பார்க்கிற ரைட்ஸ் எனக்கும் இருக்கு. இதுக்குள்ள நீ மூக்க நுழைச்ச, அந்த மூக்க அப்படியே கட் பண்ணிடுவேன். போ இங்க இருந்து. பாருங்க அத்தை, எவ்வளவு சொல்லி நகர்றாளான்னு. ஏய், போடி. அனிதா, நீ பிரி. அம்மா, வேண்டாமா, இதை பிரிச்சு பார்க்க வேண்டாம்னு சொன்னாருமா. வேண்டாமா. ஏய், விடு, விடுங்க. என்கிட்ட இருந்து புடுங்க பாக்குறியா? ஒழுங்கா மரியாதையா விட்டுரு, விடு. அம்மா ப்ளீஸ். ஏண்டி, உனக்கு என்ன கொழுப்பு இருந்தா ஏன் பையனுக்கு வந்த கொரியரை நானும் அணி பிரிக்க கூடாதுன்னு இப்படி புடிச்சுக்கிட்டு மல்லு கட்டிட்டு இருக்க? விடுறியாத? அம்மா ப்ளீஸ், சொன்னா கேளுங்க. சிவா சார் சொன்ன மாதிரி போட்டோ எதுவும் இல்ல. அம்மா, சிவா சார் தான் சொன்னாரு இத வாங்கி வைன்னு. அதான். ஏய், பெத்தவளுக்கும் கட்டிக்க போறவளுக்கும் இல்லாத உரிமை ஒரு வேலைக்காரிக்கு எங்க இருந்து வந்துச்சு? அவன் சொன்னானா இவ வாங்கி வச்சுக்கணுமா? ஏ, அவனுக்கு அறிவில்ல, உனக்கு அறிவில்ல. உன்னை நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். என்ன அனிதா, ஏதோ புக் வந்திருக்கு? அதான் எனக்கும் தெரியல. மேடம், இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கவர் கொடுத்துட்டு போனேன்ல, அது எங்க மேடம்? மேடம், உங்களை தான் கேக்குறேன். கொடுத்துட்டு போனதை ஏன் திரும்ப வந்து கேக்குற? அந்த கொரியரை வந்து தப்பா உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டேன். அது பக்கத்து தெருவில் இருக்கிற சிவான்ற பேருக்கு வந்தது மேடம். அவர் பெரிய சினிமா ரைட்டர். அதுவும் தேர்ட் கிராஸ் ஸ்ட்ரீட், இதுவும் தேர்ட் கிராஸ் ஸ்ட்ரீட். 2 வீட்டு நம்பரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒரு சின்ன குழப்பம் வந்துருச்சு. சாரி மேடம், அந்த கொரியரை கொடுங்க, நான் கிளம்பணும். ஹே, எடுத்துட்டு போய் கொடு. என்ன மேடம் கிழிஞ்சிருக்கு? ஹே, போடா. சரிங்க மேடம். சிவா சாருக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லிடலாம். சக்தி, ஹலோ, சொல்லு சக்தி. என்ன கொரியர் வந்துருச்சா? கொரியர் வந்துச்சு சார். ஆனா அதுல போட்டோ இல்ல, புக்கு தான் இருந்தது. இது புக்கா? ஆமா சார். நான் அந்த புக்குக்குள்ளேயும் பார்த்தேன் சார், போட்டோ இருக்குமான்னு. ஆனா அதுல எதுவும் இல்ல. அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு.
உன் கல்யாண போட்டோவை அனுப்பிட்டேன்னு அந்த ஆளு பீதியை கிளப்பிட்டான். எதுக்கும் நாம எச்சரிக்கையா இருக்கணும் சக்தி. ஏன்னா எந்த நேரத்துலயும் கொரியர் வந்தாலும் வரலாம். கவனமா இரு, புரியுதா? சரிங்க சார். பாத்தீங்களா அத்தை, அந்த கொரியர் சிவா பேருக்கு வந்திருக்கு. அதை பிரிக்க கூடாதுன்னு அந்த வேலைக்காரி எப்படி சண்டை போடுறா பாத்தீங்களா? அப்படின்னா சிவா மேல ஓவர் உரிமை எடுத்துக்கிட்டதுனாலதான் இவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் சரியில்லாத. இந்த வேலைக்காரி சிவா கிட்ட ஒட்ட முடியாத அளவுக்கு நீ அவங்கிட்ட இப்ப நெருக்கமாவே இருக்கணும். ஒரு சின்ன இடைவெளி கிடைச்சாலும் சிவாவை அவ சுண்டி இழுத்துருவா. நீ சிவா விஷயத்துல கொஞ்சம் கவனக்குறைவா இருந்தாலும் திவ்யா விஷயம் மாதிரிதான் அப்புறம் உன் விஷயமா ஆயிடும். அப்புறம் சிவா அந்த வேலைக்காரி கழுத்துல தாலி கட்டி இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்தாலும் கூட்டிட்டு வந்துருவான். இங்க பாரு அனிதா, ஒரு பொருள் நம்ம பக்கத்துல இருக்கும்போது அதோட அருமை நமக்கு தெரியாது. அது நம்மளை விட்டு போறப்பதான் தெரியும். அதுக்கப்புறம் நீ அழுது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால இனிமே உன் கவனம் மொத்தமும் சிவா மேல மட்டும்தான் இருக்கணும். இந்த விஷயத்துல நான் சொல்றத மட்டும் கேளு. புரியுது அத்தை. ஏங்க அதுக்குள்ள ரேஷன் கடை வந்துருச்சா? இப்படி 1/2 கிலோமீட்டர் நடந்து போனா ரேஷன் கடை வந்துரும். ஏன் என்ன கூட்டிட்டு போய் விடலையா? பெட்ரோல் தீர்ந்து போச்சா? பெட்ரோல்லாம் தீரல, உன் சாயம் தான் வெளுத்து போச்சு. என்ன சொல்றீங்க? ஏய் நடிக்காத. நீயும் என் அம்மாவும் சேர்ந்து போட்ட டிராமாலாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? இந்த வேலையில என்கிட்ட வச்சுக்காத. ஓ தெரியுமா உங்களுக்கு? அப்படின்னா அங்கேயே என்ன வழக்கமா திட்டுற மாதிரி திட்டி என்னை இறக்கி விட்டுருக்க வேண்டியதானே? நான் உங்களை கட்டி பிடிச்சது உங்களுக்கு பிடிச்சதுனாலதான் இவ்வளவு தூரம் ஓட்டிட்டு வந்தீங்க. நான் புடிச்சு போயெல்லாம் கூட்டிட்டு வரல, வேற வழி இல்லாம தான் கூட்டிட்டு வந்தேன். அங்கேயே இறக்கி விட்டுருந்தா எங்க அம்மா இல்லாது போலாதெல்லாம் சொல்லி உன்னை என் பைக்ல ஏத்தி விட தான் பார்த்திருப்பாங்க. நீயும் கண் கலங்கி பயங்கரமா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்ப. அதான் இன்னொரு முறை நீ ஏமாத்தினா இவன் பாதி வழியில இறக்கி விட்டு போயிருவாங்கிற பயம் உனக்கு வரணும். அதுக்கு தான் உன்னை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தேன். பாத்தியா பாத்தியா, சொல்லி முடிக்கல, கண்ணுல கண்ணீர் வருது. செம்மையா நடிக்கிற நீ. அப்ப நான் அழறது உங்களுக்கு நடிக்கிற மாதிரி தெரியுதா? அதான உண்மை. நல்லா யோசிச்சு பாருங்க அருண், உங்ககிட்ட எதுக்காக நான் நடிக்கணும்? நீ என்ன பேசினாலும் உன் மேல இருக்கிற கோவம் எனக்கு குறையாது. உங்க கோவம் நியாயம் உங்க பக்கம் மட்டும்தான் இருக்கு. ஒரு நாள் உண்மை தெரியறப்போ நீங்க என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு நினைச்சு பாக்குறப்போ உங்களுக்கே வேண்டாம். நீங்க என்ன எப்படி வேணாலும் தப்பா பேசுங்க, திட்டுங்க. ஆனா ஏன் புருஷனை எப்பவும் நான் தப்பா பேச மாட்டேன். நான் வரேன். சிவாவும் நானும் அட்டாச் ஆகிறதுக்கு ஏதோ பிளான் இருக்குன்னு சொன்னீங்களே, என்னது அது? சொல்றேன். அதுக்காக தானே வந்திருக்கேன். காலையில கொரியர் விஷயத்துல நடந்ததெல்லாம் பார்த்தல்ல. அந்த வேலைக்காரிக்கு சிவா போன் பண்ணி வாங்கி வைக்க சொல்லியிருக்கான். அதனால அதை பிரிக்க கூடாதுன்னு சரிக்கு சமமா நின்னு சண்டை போடுறா. அவ ஏன் பிரிக்க விட மாட்டேன்னு சொன்னா? அதான் வெளிப்படையாவே தெரியுதே, அவளுக்கு சிவா மேல ஒரு இது இருக்கு.
அந்த தேவையில்லாத கனெக்ஷனை கட் பண்ணி எடுத்துட்டு எப்பவும் மெயின் கனெக்ஷன்ல சிவாவோட நீ மட்டும் இருக்கணுங்கிறது தான் இந்த அத்தை இப்படி ஒரு பிளானோட வந்திருக்க. அத்தை என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க? என்ன பிளான் வச்சிருக்கீங்க? இதான் அத்தை ஏதோ பிளானோட வந்திருப்பீங்கன்னு பார்த்தா கையில மணலோட வந்திருக்கீங்க. இதுதான் என்னோட பிளானே. எனக்கு ஒண்ணும் புரியல அத்தை. இந்த மணலை நான் உன் கண்ணுல போட போறேன். ஐயோ என்னத்த சொல்றீங்க? இதை ஏன் கண்ணுல போட போறீங்களா? ஆமா, உன்கிட்ட சிவா நெருங்கி வரணுமா வேணாமா? நெருங்கி வரணும் தான். அப்படின்னா இந்த மணலை உன் கண்ணுல போட்டுதான் ஆகணும். அடுத்து என்ன பண்ணணும்னு நான் உனக்கு சொல்ல தேவையில்லை, அது உனக்கே தெரியும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அத்தை. சிவா என்கிட்ட க்ளோஸ் ஆகிறதுக்கு நல்ல பிளான் கொடுத்துருக்கீங்க. நான் கூட இது தெரியாம அப்படியே ஜர்க் ஆயிட்டேன். இப்படிலாம் நடக்கணும்னா நீங்க தீப்பொறியா அள்ளி போட்டாலும் நான் தாங்கிப்பேன். ஆனா அத்தை உண்மையாவே கண்ணுல அந்த மணலை போட்டுருவீங்களா? நினைச்சதை அடையணும்னா அதுக்கு துணிச்சல் இருக்கணும். ஏன் அனி, சும்மாதான் சொன்னேன். நீ கண்ணை மூடிக்கோ. நீ கண்ணை மூடினதுக்கு அப்புறம் தான் நான் போடுவேன். ஆனா நீ கண்ணில் பட்ட மாதிரி ஆக்ட் பண்ணிக்கோ. ஓகே அத்தை. சரி சரி, சிவா வர நேரம் ஆயிடுச்சு. போ கிளம்பு. அந்த வேலைக்காரி கண்ணு முன்னாடியே உங்க ரொமான்ஸ் நடக்கணும். அத பார்த்து இனிமே சிவா நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அவளே விலகி போயிடணும். விலகி போறது என்ன, போயிருவா. இப்படி வா. இங்க பாரு, சிவா உள்ள வந்த உடனே இந்த தூசிய உன் கண்ணுல நான் ஊதி விட்டுருவேன். நான் இங்க எங்கேயாவது மறைஞ்சு நின்னுக்கிறேன். நீ நான் சொன்ன மாதிரி சவுண்டு கொடுத்துட்டு ஹாலுக்கு ஓடி போயிரு. சிவா உன்கிட்ட வந்துருவான். அந்த வேலைக்காரி நடக்கிறதெல்லாம் பார்த்து வயிறு எரிவா. அதான் அத்தை நமக்கும் வேணும். அத்தை சிவா வர கார் சவுண்ட் கேக்குது. சிவா வந்துட்டான்னு நினைக்கிறேன். சரி சரி, கண்ணு மூடு கண்ணு மூடு. ஐயோ அம்மா, எரிதே எரிதே. ஏய் ஏய் ஏய், ஐயோ எரிதே. ஏய் இங்க கத்தாத, ஹாலுக்கு போ. போ போ, பாத்து போ பாத்து போ. எரிதே. ஐயோ அம்மா, அம்மா எரிதே. அனி, எரிதே. அனி, என்ன அனி, என்னாச்சு? ஏதோ கல்ல மண்ணு விழுந்துருச்சு. என்னாச்சு? அனி, என்ன அனி, என்னாச்சு? அனி, இரு 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 இரு, ஒன்னாகல இரு இரு இரு, கண்ணை ரொம்ப தேய்க்காத. இரு 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 இரு, ஒரு நிமிஷம் இரு. நல்லா பாருடி, சிவா எப்படி நின்னு அனிதா கண்ணுல மணல ஊதி எடுக்கிறான் பாரு. விளக்கமாருக்கு பட்டு கொஞ்சம் கேக்குதா?
ஐயோ சிவா ரொம்ப எரியுது சிவா. கொஞ்சம் பொறுத்துக்கா. இரு இரு, கை வைக்காத, இரு இரு. என் மருமக பின்னி எடுக்கிறாளே. நீ வீட்டுக்குள்ள தானே இருந்திருப்ப, அப்புறம் எப்படி கண்ணில் தூசி விழுந்துச்சு? நான் பால்கனில உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு பலமா காத்தடிச்சது சிவா. அப்போ தூசி எல்லாமே வாரி கொட்டிடுச்சு சிவா. ஆஹா, இன்னும் இருக்கு. சரி சரி சரியாடு, இரு 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 இரு. எரியுது சிவா. ஈராணி, நான் தான் பாத்துக்கிறேங்கிறேன்ல, பேசாம இரு. ஹாய் பூமி. வாடா ராகவா. அந்த தேவதாசனை பத்தி வேற ஏதாவது தகவல் கிடைச்சதா? ஆமா பூமி, அதை நேர்ல பார்த்து சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். நீ கேள்விப்பட்ட மாதிரி அவர் காசி ராமேஸ்வரம்லாம் போகல, இங்க பக்கத்துல தான் இருக்காரு. என்ன ராகவா சொல்ற? அவர் இங்க தான் இருக்காரா? ஆமா, அவர் பாடி கண்டிஷன் ரொம்ப வீக்கா இருக்கு. அதனால பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. எந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க? அவருக்கு எதுவும் பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே? ஏதோ கொஞ்சம் பேசுறாருன்னு கேள்விப்பட்டேன். மத்தபடி பாடி கண்டிஷன் சொல்லிக்கிற மாதிரி இல்லையா? இதுதான் அந்த ஹாஸ்பிட்டலோட விசிட்டிங் கார்டு. அவருடைய நிலைமை நினைச்சா வருத்தமா தான் இருக்கு. இருந்தாலும் அவரு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ராகவா. எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? நீயும் ருத்ராவும் வாழ்க்கையில மறுபடியும் ஒண்ணு சேரணும். அதுக்கு என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிருக்கேன். உன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனாலதான் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கலாங்கிற நம்பிக்கை வருது ராகவா. பிசினஸ், அதுல இருந்து வர பணம் சொசைட்டில நமக்கு ஒரு மரியாதையை வாங்கி தருமே தவிர மன ரீதியான சந்தோஷம் ஃபேமிலியில மட்டும்தான் கிடைக்கும். உன் மேல ருத்ராவுக்கு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதனால பிரிஞ்சு வாழ வேண்டிய சூழ்நிலை. நீங்க திரும்பவும் சேர்ற நேரம் வந்துருச்சு பூமி. நீ உடனே போய் தேவதாசனை பாரு, சரியா? ராகவா, ரொம்ப தேங்க்ஸ். உன்னுடைய பிஸியான ஸ்கெடியூல்ல எனக்கு எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க. அத லைஃப்ல என்னால மறக்கவே முடியாது ராகவா. நோ, இட்ஸ் ஓகே பூமி. சரி, நான் கிளம்புறேன். ஓகே ஓகே, போயிட்டு வா. முதல்ல இந்த விஷயத்தை சக்தி கிட்ட சொல்லணும். சொல்லுங்கய்யா. உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். என்னன்னு சொல்லுங்கய்யா. தேவதாசன் காசி ராமேஸ்வரத்துக்கு போயிட்டாருன்னு தானே நமக்கு தகவல் கிடைச்சது. ஆனா இங்கதாம்மா ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காராம். அப்படிங்களாயா? ஆமா சக்தி, அவர் இங்க இருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. தேவதாசன் இங்க இருக்கிறாருங்கிறதையே நீ தானே முதல்ல என்கிட்ட சொன்ன. அதான் அவர் இருக்கிற இடம் தெரிஞ்ச உடனே உனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதாம்மா ஃபோன் பண்ணேன். சரிங்கய்யா, இப்ப அவரை எந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க? இங்கதாம்மா MS ஹாஸ்பிட்டல்ல. காலையில முதல் வேலையா நான் அவரை போய் பார்க்கணும். சரிங்கய்யா, நான் வச்சிடுறேம்மா, சரியா?
என்ன மருமகளே, நம்ம போட்ட திட்டம்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருச்சுல? செம்மையா ஆயிட்டு இருக்காத்த. அன்னைக்கு மாடியில இருந்து விழ போனப்போ சிவா என்ன காப்பாத்தினால, அதுக்கப்புறமா என்கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான். நான் கூட அவன் கிட்ட வேலை விஷயத்துல நல்லா கோவப்பட்டிருக்கேன். ஆனா அவன் பதிலுக்கு கோவப்படாம நான் பண்ற மிஸ்டேக்க பொறுமையா எடுத்து சொல்லி எனக்கு அப்படியே சின்ன குழந்தை மாதிரி புரிய வைக்கிறான் அத்த. இப்பெல்லாம் சிவா இன்னும் ரொம்ப கேரா பாத்துக்கிறான். என்கிட்ட கோவப்படுறதே இல்ல. ஆபீஸ்லயும் எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கான். சூப்பர் மருமகளே, இந்த விஷயத்த இப்படியே விட்டுற கூடாது. நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, உன்னை பார்க்காம அவனால தனியா இருக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு அவனுக்கு உன் மேல ஒரு காதல் கரக்கத்தை நீ ஏற்படுத்தணும். அனிதாவுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு அவனே சொல்ற அளவுக்கு அவன் மனசுல நச்சுன்னு ஒரு இடம் பிடிக்கணும் மருமகளே. எதையாவது பண்ணி அவனோட முழு கவனத்தையும் உன் பக்கம் இழுத்துக்கிட்டே இரு. சரிங்க அத்தை. அத்தை, நீங்களும் எனக்கு அப்பப்ப ஐடியா கொடுத்துட்டே இருங்க. கவலையே படாத, அதுக்கு தானே நான் இருக்கேன். மருமகளே, அங்க பாரு சிவாவ. பாத்தியா? பாத்துட்டேன். சிவா, அதுக்கு இப்ப என்ன பண்ணுன்றீங்க? உன்னை மக்கு மருமகளேன்னு ஏன் வாயாலேயே சொல்ல வச்சிருவ போல இருக்கே. என்னத்தை எப்படி சொல்றீங்க? பின்ன என்ன, இப்பதானே சொன்ன எதையாவது பண்ணி அவனை உன் பக்கம் இழுத்துக்கிட்டே இருக்கணும்னு. இப்ப திடீர்னு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அத்த. அதான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். இரு வரேன். பிரியா, பைப்பை கொடுத்துட்டு கிச்சன்ல போய் வேலையை பாரு. மருமகளே வா. அத்த, எதுக்கு அத்த? வான்னு சொல்றல, வா. இந்தா, இத கையில புடி. என்ன அத்த இது? என்ன போய் செடிக்கு தண்ணி அடிக்க சொல்றீங்க? ஷோ, ருத்ரா இப்படி ஒரு களிமண் உருண்டைய பொண்ணா பெத்து வச்சிருக்காளே. இதுக்கு சொல்லி புரிய வச்சு எப்படி என் மருமகள் ஆக்குறது? என் மகனை எப்படி இந்த வீட்டுக்கு வாரிசு ஆக்குறது? என்னத்தை யோசிக்கிறீங்க? இந்த ஹோஸ வாங்கி நான் என்ன பண்றது? காரணம் இல்லாம நான் இதெல்லாம் செய்வேன். நான் சொல்லு, நான் சொன்ன மாதிரி நீ பண்ணு. சரியா? ஓகேவா? ஐயோ சூப்பர் அத்தை. இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். பைப்பை கொடுங்க. சாரி மச்சி, உனக்கே தெரியும்ல நான் பார்ட்டி எல்லாம் கலந்துக்க மாட்டேன்னு. ஸோ அதில் மட்டும் என்னை கம்பல் பண்ணவே பண்ணாத, சரியா? பாத்தியா, திரும்ப திரும்ப என்ன அங்கே வர வைக்கிறதுலே நீ குறியா இருக்கு. அப்படிலாம் இல்லடா. அடி. ஓகேடா, ஓகேடா. சிவா, சாரி சிவா. சாரி சிவா. செடிக்கு தண்ணி அடிச்சிட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்பி அடிச்சேன்னா தண்ணி தெரியாம மேல பட்டுருச்சு. என்ன சிவா இப்படி பாக்குற? அதான் தெரியாம பட்டுருச்சுன்னு சொல்றேன்ல. என்ன தெரியாம பட்டுருச்சு? டிஷர்ட் எப்படி நனைஞ்சு போச்சுன்னு பாரு.
தண்ணி மேல பட்டா இவனும் பைப்பை பிடுங்கி அவன் மேல அடிச்சு விளையாடுவான்னு பார்த்தா இப்படி அனிதாவை கோச்சுக்கிறானே. ஐயோ, இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைச்சோம், போச்சு, ஃபிளாப் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? ஐயோ, இந்த வேலைக்காரி நின்னு பாத்துக்கிட்டு இருக்காளே. சிவா அனிதாவை திட்டுறத பார்த்து அப்படியே மனசுக்குள்ள பூரிச்சு போவாளே. கடைசியில நம்ம ஐடியா இப்படி மொக்கையாயிடுச்சு. ஏன் என் மேல தண்ணி அடிச்சேன்னு கேட்டதுக்கு இப்படி அமைதியாவே நின்றுட்டு இருக்க? அது சரி, என் மேல உனக்கு மட்டும்தான் தண்ணி அடிக்க தெரியுமா? பதிலுக்கு நாங்க அடிக்க மாட்டோமா? சிவா 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 வேண்டாம் சிவா. சிவா வேலை செய்து. சரி, நம்ம பிளான் அட்டர் ஃபிளாப்னு நினைச்சோம், கடைசியில சூப்பர் ஹிட் ஆயிடுச்சே. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். இதற்கு தானே ஆசைப்பட்டாய் இந்துமதி? ஐயோ, நடக்குது பாரு பாரு. ஃபீலிங்ஸ் வேறையா உனக்கு? இருடி வரேன். என்னம்மா சக்தி, சிவாவும் அனிதாவும் ஒருத்தர் மேல ஒருத்தர் தண்ணி அடிச்சு விளையாடுறத அப்படி பாத்துட்டு இருக்க? என்ன வயிறு எரியுதா? சிவா, அவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து எனக்கு எதுக்குமா வயிறு எரியணும்? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நீ இல்லைன்னு சொன்னாலும் மனசு பொசங்கின மாதிரி உன்கிட்ட இருந்து கருகின வாட வருதே. இங்க பார், செருப்பு வீட்டுக்கு வெளியில தான் இருக்கணும், வீட்டுக்குள்ள வரணும்னு நினைக்கவே கூடாது. நீயும் அப்படிதான். சிவாவும் அனிதாவும் தங்கம் மாதிரி. சிவா, தங்கம் தங்கத்தோட தான் சேரும், தகரத்தோட இல்ல. வேண்டாம், பரவாயில்ல, அதை கழட்ட வேண்டாம். நீங்க பூமிநாதன் தானே? ஆமா. இப்ப உங்ககிட்ட உண்மை சொல்லலைன்னா எனக்கும் என் தங்கச்சிக்கும் ஆத்மா சாந்தி அடையாது. எனக்கு தெரியும் நீங்க எப்படியும் என்ன பார்க்க வருவீங்கன்னு. நான் தான் அபர்ணாவோட அண்ணன் தேவதாசன். அபர்ணா ருத்ராவுக்கு ஃப்ரெண்டுங்கிறதுனால அடிக்கடி எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா உங்களை நான் பார்த்ததே இல்லையே. எனக்கு பிசினஸ் மேல பெருசா ஆர்வம் கிடையாது சார். பணம் இருக்குன்ற திமிரில ஃபாரின் அங்கங்கன்னு சுத்திட்டே இருப்பேன். அப்பா தங்கச்சியோட போன்ல பேசுறதோட சரி, எனக்கு வீட்டுல தங்குற பழக்கமே கிடையாது. அதனால அபர்ணாவுக்கு அண்ணன் நான் ஒருத்தர் இருக்கிறது
பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது. பிசினஸ் லாஸ் ஆகி உங்க அப்பா சூசைட் பண்ணி இறந்துட்டாரே, அதுக்கு கூட நீங்க வரலையா? வரல சார். அப்போ நான் சிங்கப்பூர்ல இருந்தேன். ஹெல்த் கண்டிஷன் மோசமாகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்தேன். 2 மாசம் கழிச்சுதான் என்னாலே வர முடிஞ்சது. வந்து பார்த்தப்ப அப்பாவும் இல்லை, அபர்ணாவும் இல்லை. நானும் அதுக்கப்புறம் குணப்படுத்த முடியாத நோயாளி ஆயிட்டேன். அதுக்கப்புறம் எங்க பூர்வீக வீட்டிலேயே தங்க ஆரம்பிச்சிட்டேன். அப்பதான் என் தங்கச்சியால உங்க குடும்பம் செதஞ்சு போன விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு உண்மையை சொல்லி உங்களையும் ருத்ராவையும் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சேன். என்னால உங்க அட்ரஸ் கண்டுபிடிக்க முடியல. 15 வருஷமா முயற்சி பண்ண, உங்களை பார்க்கவே முடியல. சாகிறதுக்குள்ள உங்களை பார்க்கணும்னு நான் வேண்டாத கடவுளே இல்லை. என்னோட இத்தனை வருஷ பிரார்த்தனைக்கு இப்பதான் பலன் கிடைச்சிருக்கு. சார், அபர்ணாவால தான் நானும் ருத்ராவும் பிரிஞ்சோங்கிறத உங்களுக்கு யார் சொன்னது? அவ எழுதுன டைரிய படிச்சுதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நல்லவங்களா இருந்தாலும் கெட்டவங்களா இருந்தாலும் தான் தவற உணர்ந்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னா டைரியில தானே எழுதுவாங்க. அப்பவாவது அவங்க பண்ண பாவத்துக்கு பிராயச்சித்தம் கிடைக்கும்னு தான். இதுதான் அவளோட டைரி. அப்பா சூசைடு பண்ணி இறந்த நேரத்தில் என்ன பண்றதுன்னு தெரியாம தத்தளிச்சுக்கிட்டு இருந்த அபர்ணாவ ருத்ராவும் நீங்களும் தான் உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் ஆறுதல் படுத்தி நல்ல விதமா பார்த்துக்கிட்டீங்க. ஒரு கணவனா நீங்க ருத்ராவை கேர் எடுத்து பார்த்த விதம், அவங்க மேல நீங்க காட்டின உண்மையான பாசம், இதையெல்லாம் நேர்ல பார்த்த அபர்ணாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உங்க மேல காதல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா நீங்க அபர்ணா கிட்ட கண்ணியமா தான் பழகியிருக்கீங்க. ஆனா அவளுக்கு உங்க மேல விருப்பம் அதிகமாகி நீங்க அவளோட ஃப்ரெண்டோட கணவருங்கிறதைய மறந்து உங்ககிட்ட தன்னோட லவ் வெளிப்படுத்தியிருக்க. ஆனா நீங்க அந்த லவ் மறுத்து அதுல தப்புன்னு நல்ல விதமா எடுத்து சொல்லி அவளுக்கு புரிய வச்சிருக்கீங்க. ஆனா அவளுக்கு உங்க மேல இந்த காதலுக்கு இருக்குல்ல, நீங்க சொன்ன எதுவுமே புரிஞ்சிக்காம இருந்துட்டா. நீங்களும் ருத்ரா கிட்ட உண்மையை சொல்லாம அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணீங்க. அபர்ணாவுக்கு அதில் உடன்பாடு இல்லாம எப்படியாவது உங்களை அடைஞ்சிடணுன்ற வேகத்துல திரும்பவும் அவன் நெருங்கி வந்திருக்கா. அப்போ நீங்க கோவப்பட்டு அவ கன்னத்துல அடிச்சு இந்த மாதிரி நோக்கத்தோட இருக்கிற மாதிரி இருந்தா என் வீட்டில் இருக்காதேன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு மனநோயாளி மாதிரி அபர்ணா இருந்தா, இன்னொரு ஜென்மா இருந்தா
நீங்களும் நானும் கணவன் மனைவிய வாழணும்னு பைத்தியக்காரத்தனமா ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்ட. அதை படிச்சு ருத்ரா அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்கள விட்டு விலகி போயிட்டாங்க. நிர்கதியா நின்னவளுக்கு அடைக்கலம் கொடுத்து ஆறுதல் படுத்தின குடும்பம் என் தங்கச்சியால பிரிஞ்சு போச்சுன்ற வேதனைய என்னால தாங்கிக்க முடியல சார். அதனாலதான் இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லி உங்க 2 பேரையும் திரும்பவும் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சேன். என்னோட 15 வருஷ போராட்டத்துக்கு இப்போதான் பலன் கிடைச்சிருக்கு. இனிமே நான் நிம்மதியா சாவேன் சார். நீங்களும் ருத்ரம்மாவும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா வாழணும். சார் தேவதாசன் சார், சார் சார் என்ன செய்து சார்? சார் டாக்டர், டாக்டர் என்னாச்சுன்னு பாருங்க டாக்டர். சாரி சார், இறந்துட்டேன். டாக்டர்